ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே. ஜானகீகாந்தஸ்மரணம் கோபிகா ஜீவனஸ்மரணம். ஹர நமः பார்வதீபதயே. ஸ்ரீ சத்குருஸ்வாமினः ஆஞ்சநேயஸ்வாமினः. சதா பாலரூபாபி விக்னாத்ரிஹந்த்ரி மகாதந்திவக்த்ராபி பஞ்சாஸ்ய மான்யா. விதீந்திராதிமிருக்யா கணேசாபிதாமே விதத்தாம் ஸ்ரியம் காபி கல்யாணமூர்த்திः. கல்பத்ருமம் பிரணமதாம் கமலாருணாபம். ஸ்கந்தம் புஜத்வயமநாமயமேகவக்த்ரம். காத்யாயனி பிரியசுதம் கடிபத்தவாமம். கௌபீனதண்டதரதக்ஷிணஹஸ்தமீடே. ஹே ஸ்வாமிநாத கருணாகர தீனபந்தோ. श्रीपार्वतीशमुखपङ्कजपद्मबन्धो. श्रीशादिदेवगणपूजितपादपद्मा. वल्लीसनाथ मम देहि करावलम्बं. कृपासमुद्रं सुमुखं त्रिनेत्रं जटाधरं पार्वतीवामभागं. सदाशिवं रुद्रमनन्तरूपं चिदम्बरेशं हृदि भावयामि. कूजं तं राम रामेति मधुरं मधुराक्षरम्. आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्. आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं. पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दम्. यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं. बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्. वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे. मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्. अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम्. व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं राम भजे श्यामलम्. भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः. अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं. त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं. गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं. बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता. अजाढ्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात्. சத்வாத் சஞ்சாயத்தே ஞானம்னு பகவான் கீதையிலையும் சத்துவகுணத்துக்கு ரொம்ப முக்கியம் கொடுத்து சொல்றார். குணத்ரய விபாக யோகம் அப்படின்னு தனியாக ஒரு அத்தியாயம் கீதையில் விசேஷமாக சொல்லப்படுறது. அங்கங்கே குணங்களை பற்றியும் சொல்லிட்டு வரா. குணங்கள்ங்கிறது பிரகிருதி விஷயம்தான்னா கூட சத்வரஜஸ்தமோ குணம் அப்படிங்கிறது மகத்துவந்தான்னா கூட அந்த சத்துவத்திலேருந்து தான் நமக்கு உயரணும், நம்மளுடைய நிலையை உயர்த்திக்கணும், சுரூப ஞானத்துக்கு சாதனமாக ஆறது. அதனால தான் ஆகார நியமங்கள், இன்னும் பேசுறது, இங்கே வாழறது, இன்னும் ஆகாரத்தை மேற்கொள்வது, இன்னும் ஜனங்களோடையே சங்கம் வச்சுக்கிறது இத்தியாதிகள்லாம் முக்கியம் சொல்லப்படுறது. ஆச்சார விசாரங்கள் எல்லாமே சத்துவத்துக்காக தான். சத்துவம் ரஜஸு தமஸுன்னு 3 குணங்களால் நிறைஞ்சதாக இருக்குது பிரகிருதி. தமோ குணம்தான் யானை முதலியதானே எருமை முதலியதானே ஜீவராசிகள். தமோ குணத்திலேருந்து ஞானம் உண்டாகாது. எரியிற விளக்குலேருந்து தான் ஒரு விளக்கை ஏற்ற முடியுமே தவிர 100 விளக்கு எண்ணெய் போட்டு வச்சதுனால ஒன்றில் ஒன்று ஏற்றி விட முடியாது. ஏதாவது அந்த 100ல் ஒரு விளக்காவது எரிஞ்சுட்டு இருந்தால் தான் அதுலேருந்து இன்னொன்று ஏற்ற முடியும். 100 விளக்கையும் ஏற்றலாம். அப்புறம் தமோ குணத்திலேருந்து ஞானம் உண்டாகாது. அதனால் அது ஆகாரங்கள்லேயும் நித்ரையிலையுமே பொழுத போக்கிறது. ஆகார நித்ராபய மைதுனானி அப்படின்னு மிருகங்கள் பெரும்பாலும் தமோ குணம்தான்.
அதில் கொஞ்சம் ரஜோகுணம் அதிகமுடையது புலி, சிங்கங்கள் இத்தியாதிகள். அந்த மிருகங்கள்லேயும் கொஞ்சம் சாத்விகமாக உடையது பஸ்வாதிகள், பசு முதலியவைகள். மனுஷாலையும் அதுபோல குணங்கள் பல விதமாக காண கிடைக்கிறது. 3 குணமும் கலந்தது தான் மனுஷ ஜென்மமும். சில பேர்கிட்ட சத்துவகுணம் அதிகமாக இருக்குது, சில பேர்கிட்ட கோபதாபங்களும் அசூயையும் இது ஆதி ரஜோகுணங்கள் அதிகமாக இருக்குது. சில பேர்கிட்ட தூக்கமும் சோம்பேறித்தனமும் தமோகுணம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு விஷயத்தை சொன்னால் மனசில் வாங்கிக்கிறதுக்கு கொஞ்சம் ஞானம் வேணும், அதுக்கு சத்துவகுணம் வேணும். சத்துவகுணமே இல்லை அப்படின்னா எரியாத தீபம் போல தான், அதை எப்படி ஏற்ற முடியும்? அதுலேருந்து எப்படி இன்னொரு கற்பூரமோ வேறு எதையோ ஏற்ற முடியும்? அதுக்கு ஒரே ஒரு குணம்தான் நன்னா சாப்பிட வர்றது, தூங்கிறது. தமோ குணத்தினுடைய லட்சணம். சாப்பாட்டை பற்றி பேசினா கொஞ்சம் விழிப்பு வரும். அதை சாப்பிட்லாம், இதை சாப்பிட்லாம், அங்கே சாப்பிட்லாம், இங்கே சாப்பிட்லாம்னு அதை பற்றி பேசுகிற காலங்களில் கொஞ்சம் விழிப்பு ஏற்படும். இப்போ பெரும்பாலும் லோகம் தமோ குணத்தினால ஆனதாக தான் இருக்குது. சாப்பாட்டை பற்றி தான் பெரும்பாலும் நினைவாக இருக்குது. கலியில் தமோ குணம் நிறைஞ்சது தான் கலியுகம் அப்படின்னு சொல்லியிருக்கா. 2 யுகங்கள் ஒரு குணத்தினாலேயே ஆனதாக சொல்லப்படுறது. பாக்கி 2 யுகங்கள் மிஸ்ரமாக இருக்கு. கிருதயுகம் முழுக்க முழுக்க சத்துவகுணத்தினாலேயே ஆனதாக இருக்கு. அதனால தான் தியான யோகத்துக்கு அதிகாரிகளான ஜனங்களாகவே அங்கே இருந்தால், யோகம் தியானங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால், கலியிலே முழுக்க முழுக்க தமோ குணத்தினாலேயே ஆனவாள். சத்துவம் ரஜஸும் கலந்தது திரேதாயுகம், ரஜஸும் தமஸும் கொஞ்சம் சத்துவமும் கலந்தது துவாபர யுகம், சுத்த தமஸே கலந்தது ஆனது கலியுகம். அதனால தான் மந்தாகா சுமந்தமதயா மந்தபாக்யாகா அப்படின்னு பாகவதமும் தொடங்குறதையே இந்த தமோ குணத்தினுடைய லட்சணங்களான மந்தமதிகளாகவும் சோம்பேறிகளாகவும் ஜனங்கள் இருப்பாள் அப்படின்னு பகவத் விஷயத்தில் அப்படி இருப்பாள். சாப்பிடணும்னு சொன்னால் 50 மைல் போய் கூட சாப்பிட்டுட்டு வருவாள், அதிலெல்லாம் தீக்ஷமாக இருப்பாள். தமோ குணத்தினுடைய லட்சணம். சாப்பாடுன்னா அதில் ஒரு வேகம் வரும். அப்புறம் தூங்கணும், அண்ணா தூங்கணும், உட்காண்டு தூங்கிறது, படுத்துட்டு தூங்கிறது. கண்ணு திறந்திருக்கும் சில பேருக்கு, அப்பவும் தூங்கின்னு இருப்பாள். விழிப்பில்லாத நிலை, புத்தி விழிக்காத நிலைக்கு தூக்கம்னு பேர். ஒரு தடவைக்கு சொன்னால் புரியாது சில பேருக்கு, 2 தடவை 3 தடவை கேட்பாள். அப்புறம் தான் ஒன்னே அவள் கேட்க ஆரம்பிப்பாள். அது தமோ குணத்தினுடைய லட்சணம். சாப்பிட்டு என்னடா பண்ண போகிறேன்னால் தூங்க போகிறேன், தூங்கி எழுந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னால் நான் சாப்பிட போகிறேன். இதுதான் தமோ குணத்தினுடைய லட்சணம். அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு விவகாரங்களில் ஈடுபடுறது ரஜோகுணம். இப்போ எங்கே போகணும், எதை சாப்பிட்ணும், உட்காந்து ராமாயண பாராயணம் பண்ணுவோம், 10 துளசி எடுத்து வச்சுட்டு பகவானை அர்ச்சிப்போம், 1 லட்சம் ராமநாமா சொல்லுவோம்னு அதில் ஈடுபடுறது தான் சத்துவகுணம். சத்துவகுணத்திலேருந்து தான் ஞானம் உண்டாறது. சத்வாத் சஞ்சாயத்தே ஞானம் அப்படின்னு. சத்துவத்துக்கு தான் ஆசைப்படணும், சத்துவகுணத்துக்கு தான் ஆசைப்படணும். அப்புறம் சத்துவகுணமும் ஒரு கட்டத்தில் சத்துவம் சத்வே வினஷ்யதி அப்படின்னு என்ன பெருசாக எரியிறது கற்பூரம்னு சொன்னால், அப்புறம் அந்த ஃப்ளேம் எத்தனை நாழி எரியறது, மறைஞ்சு விடுறது. ஜுவாலை மாத்திரம் மறையில்லை, கற்பூரம் எரிஞ்ச அடையாளம் கூட இல்லை அந்த தட்டில். ஒரு விறகு எரிஞ்சுதானால் கறி மிஞ்சறது, வேற ஏதோ எரிஞ்சுதானால் சாம்பல் மிஞ்சறது. கற்பூரம் எரிஞ்சால் என்ன மிஞ்சறது? ஒரிஜினல் கற்பூரத்தில் ஒன்றும் மிஞ்சாது. இப்போ எல்லாம் கெமிக்கலாக இருக்கிறதுனால இதுலேயும் ஏதோ பவுடர் மிஞ்சறது. பெரும்பாலும் பச்சை கற்பூரத்தை தான் கற்பூரம்னு ஏற்றுவா பழைய காலங்களில். இப்போ ரொம்ப விலையாக போனதுனால அதோட கெமிக்கலை கலந்து ஏற்றுறா. சாக்தங்கள்லாம் பச்சை கற்பூரம் தான் ஏற்றுறது. இன்றைக்கும் மடங்களில் காமாட்சிக்கோ சந்திரமௌலீஸ்வர பூஜையிலெல்லாம் பச்சை கற்பூரம் தான் தீபாராதனையில் காமிப்பார். அதில் எரிஞ்சால் ஒன்றுமே இருக்காது, எரிஞ்சால் அந்த பாத்திரம் கூட கருக்காது, கெமிக்கலால் தான் கருக்கும். பச்சை கற்பூரம் ஒரிஜினல் பச்சை கற்பூரம் ஏற்றின சூடே இருக்காது தட்டில், எவ்வளோ வச்சு ஏற்றினாலும் மறைஞ்சு போயிடும். அதுபோல் சத்துவம் ரொம்ப அதிகமாகறது. சத்துவம் சத்வே வினஷ்யதி அப்படின்னா அதுவே அதை தன்னை அழிச்சுடணும். அது எது போலேன்னால் அதுக்கு 2 உதாரணம் சொன்னால், சவுக்கு மரம் போல ஆடு போலேன்னா. சவுக்கு மரம் வளர வளர என்னாகும், வளர்ந்தாச்சுன்னா உடனே வெட்டுவான். ஆடும் வளர வளர என்னாகும்னால் வளர்ந்துடுத்தான்னு பார்த்துட்டே இருப்பான். வளர்றதே அதுக்கு எதிர். மரம் சவுக்கு மரமோ ஆடோ அது வளர்ந்துதானால் வளர்றதே அதுக்கு விரோதம். நன்னா வளர்ந்துடுத்துனால் உடனே வெட்டுவிடலாமா, பார்க்குறதையும் வெட்டலாமான்னு தான் பார்த்துட்டு இருப்பாள்.
ஆட்டையும் என்ன ஆயுஷ்யமாக பண்ண போகிறான், ஆட்டை வச்சுட்டு வெட்டுறதுக்காக தான் வளர்க்கிறாள். அது சமயம் மரணம் வந்ததும் வெட்டணும்னு நித்தியம் ஒரு தடவை பார்ப்பால் அந்த ஆட்டை, ஆடு வளர்க்கிறவாள். அது மாதிரி வந்ததும் அந்த டைம் வந்ததும் எப்படி அதை வெட்டி விடுறாளோ அதுபோல் சத்துவகுணம் வளர வளர என்னாகும்னால் சத்துவமும் நசிச்சு போயிடும். அப்புறம் குணாதீத்தன் நிலைக்கு போயிடுவான். தமோகுணம் அழிஞ்சு ரஜோகுணம், ரஜோகுணம் அழிஞ்சு சத்துவகுணம், சத்துவகுணம் தன்னைத்தானே அழிச்சுடும். அழிஞ்சுதானால் அப்புறம் ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவா ஸ்திததீஹி கிம் பிரபாஷேத கிம் ஆசீத விரஜேத கிம் அப்படின்னு ஸ்தித பிரஜ்ஞனோட லட்சணத்தெல்லாம் அர்ஜுனன் கேட்குறார் இல்லையா. குணாதீதன் அப்படின்னு ஒருத்தரை பற்றி சொல்கிறார் பகவான் 2வது அத்தியாயம் சாங்கியோகத்தில். குணாதீதனோட லட்சணத்தை சொல்லு அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறதே. அவனும் இந்த பூலோகத்தில் தான் இருக்கான். ஆனால் அவன் சத்துவகுணத்தினால ஆகல்லே, ரஜோகுணத்தினால இல்லை, தமோ குணத்தினால இல்லை, குணாதீதனாக இருக்கான். எந்த குணத்தோடையும் கலக்காம அவன் குணாதீதனாக இருக்கான். இந்த பிரகிருதி சம்பந்தம் இல்லாமல் இருக்கான். பிரகிருதியில் இருந்த பொழுதும் கூட பிரகிருதி சம்பந்தம் இல்லாமல் இருக்கான். தன்னைத்தானே அவன் எப்படி தயிர்லேருந்து பாலை தயிராகி, தயிர் வெண்ணெயாகி, வெண்ணெயை கடைஞ்சி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த தயிர்லேயே மோர்லேயே போட்டால் கூட அந்த வெண்ணெய் எப்படி அந்த மோரில் ஒட்டாத இருக்கோ அதுபோல் இந்த பிரகிருதியிலேருந்தே உண்டானவன் இந்த சத்துவரஜோஸ்தமோ குணத்தெல்லாம் அதிக்கிரமித்து குணாதீதனுடைய நிலைக்கு வந்ததும் அப்புறம் இந்த பிரகிருதியோடு அவன் ஒட்டுறதில்லை. அவன் ஆனால் நம்மளோட தான் இருப்பான். எப்படி இருப்பான் அப்படின்னு ஒரு ஆச்சரியம் அர்ஜுனனுக்கு. அவன் எப்படி உட்கார்ந்துன்னு இருப்பான், எப்படி நடப்பான், எப்படி பேசுவான். ஸ்திததீஹி கிம் பிரபாஷேத கிம் ஆசீத விரஜேத கிம் பிரஜாஹாதியதான் காமானே. பகவான் மேலே அந்த ஸ்தித பிரஜ்ஞனுடைய லட்சணத்தை பல ஸ்லோகங்களில் சொல்கிறான். நம்மளோட தான் இருப்பான், ஆனால் ஒட்டாமல் இருப்பான். கடைஞ்சி போட்ட வெண்ணெய் மோரில் எப்படி இருக்குமோ அதோடு ஒட்டாமல் இருக்குமோ அதுபோல் இருப்பான். அது அபூர்வமாக யாரோ கோட்டியில் ஒருத்தர் அது மாதிரி அபூர்வமாக இருப்பால். அவளை பார்க்கிறதே பாக்கியம். இந்த உலகத்தில் இருந்துட்டு அவள் இப்படி இருக்காளானால் அவளை பார்க்கறது, அவளோட பழகிறது, அவள் சரணத்தை தொட்டு நமஸ்கரிக்கிறது ரொம்ப பாக்கியம். அது மாதிரி ஒருத்தரை பார்க்கிறதே, அவளோட சங்கம் கிடைக்கிறதே பெரிய பாக்கியம். அந்த மாதிரி நிலைக்கு போகிறதுக்கு எது ஹேத்துவாக இருக்குன்னால் சத்துவகுணம் தான் ஹேத்துவாக இருக்கு. எல்லாரும் நன்னா இருக்கணும், எதிரி கூட நன்னா இருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் சத்துவகுணம். ஏன் பண்ணிட்டு போகிறான், எவ்வளோ உபதிரவம் பண்ணாலும் அவன் பண்ணுறதை பண்ணிட்டான். ஆனால் நம்ம சத்துவகுணத்தை இழக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தடவை சமுத்திரக்கரையோடு போயின்னு இருந்தார் ராமகிருஷ்ணர். ஜலக்கரையோடு போயின்னு இருந்தார். ஒரு தேல் ஜலத்தில் விழுந்து தத்தளிச்சுட்டு இருந்தது. ஐயோ, ஒரு ஜீவன் கஷ்டப்படுறத பார்த்தா சகிக்க முடியாத இருக்கிறது தான் சத்துவகுணம். நன்னா வேணும்னு நினைக்கிறது ரஜோகுணம். எப்படியான போட்டோம்னு நினைக்கிறது தமோ குணம். நம்ம கண் முன்னாடி ஒருத்தர் கஷ்டப்பட்டு பார்க்கக்கூடாது, ஏதாவது நம்மளால் முடிஞ்ச உபகாரத்தை செய்யணும்னு நினைக்கிறது தான் சத்துவகுணத்தில் இது ஒரு குணம். உடனே போய் தூக்கினார். கரையில் கொண்டு அந்த ஜலத்தில் போகிற அந்த நட்டுவாக்கிலேயே தூக்கின்னு கரையில் விட்டார். கையில் கொட்டினது திருப்பியும் ஒரு அலை அடிச்சது, திருப்பி இழுத்துன்னு போயிடுது, திருப்பியும் தத்தளிக்கிறது, திருப்பியும் தூக்கின்னு கரையில் விட்டார், திருப்பி கொட்டினது. இது மாதிரி 4-5 தடவை ஆகிடுது. உடனே பக்கத்தில் இருந்தவாள் கேட்குறாள், அதுதான் கொட்டுறதோனோ உங்களை, நீங்கள் எதுக்கு ஜலத்துலேருந்து அதை தூக்கி கொண்டு கரையில் விடுறேன் அப்படின்னால். அதுக்கு பரமஹம்சால் சொன்னால், கொட்டுறது அதோட குணம், காப்பாற்றுறது என்னோட குணம் அப்படின்னா. அதோட குணம் தேலுன்னா கொட்டை தான் கொட்டுன்னு எனக்கு தெரியாதா? கொட்டுறதுங்கிறது அதோட குணம். ஒரு ஜீவன் கஷ்டப்படுறதை பார்க்கக்கூடாது, பார்த்துன்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பரமஹம்சனான என்னோட குணம். அது கொட்டட்டும், அது தர்மத்தில் அது இருக்கட்டும், என்னோடதில் நான் இருப்பேன் அப்படின்னா. யாராவது இப்படி இருப்பாளா? உபகாரம் பண்ணுறவாளுக்கே திருப்பி உபகாரம் செய்ய நினைக்கிறவாள் ரொம்ப குறைச்சல். உபதிரவம் பண்ணுறவாளுக்கு உபகாரம் பண்ணணும்னு நினைப்பாளா? இதெல்லாம் சத்துவகுணத்தினுடைய அடையாளம். இந்த சத்துவகுணத்தை பற்றி ஏன் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு வரேன்னால், இந்த சத்துவகுணம் பூர்ணமாக நிறைஞ்ச தெய்வம் ஸ்ரீராமன். தீர்க்கபாகும் மகாசத்வம் மத்த மாதங்க காமினம். வால்மீகி இந்த ராமனை வர்ணிக்கிற காலத்தில் சத்துவகுணம் கோவிலாக நிறைஞ்ச தெய்வமாம் ஸ்ரீராமன், குடிகொண்ட தெய்வமாம், சத்துவகுணம் பூர்ணமாக நிறைஞ்ச தெய்வமாம் ஸ்ரீராமன். சத்துவகுணத்தில் இருக்கிறவாள் தான் தர்மத்திலையும் அஹிம்சையிலையும் ரக்ஷணத்திலையும் இருப்பாள். அதனால தான் ராமன் எல்லாரையும் ரட்சிக்கிறாள், எல்லார்ட்டையும் ஒரு அன்பு செலுத்துகிறாள். சத்துவகுணம் உண்டானாதான் எல்லார்ட்டையும் ஒரு அன்பு செலுத்துகிற பழக்கம் வரும். பிரேமேன்னா என்னங்கிறதே சத்துவகுணம் உண்டானாதான் புரியும்.
கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம் தீர்க்கபாகும் மகாசத்வம் மத்தமாதங்காமினம் சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதர்சனம் ரூபௌதாரிய குணைஃ பும்சாம் திருஷ்டிசித்தாபஹாரிணம் கர்மாபிதப்தாஃ பர்ஜன்யம் ஹ்லாதயம் தமிவ பிரஜாஹ நததர்ப்பசமாயம் தம் பஷ்யமானோ நராதிபஹ. மகாசத்துவம் தான் சத்துவகுணத்தினுடைய ஒரு சாகரமம் ஸ்ரீராமன். அதனால ராமனிடத்தில் வரணும்னாலும் சத்துவகுணம் மேலிட்டவாள் தான் ராமனை உபாசனை பர்யந்தம் வருவாள். அதது தானே அதை ஈர்க்கும். சத்துவகுணம் கொஞ்சம் விருத்தியானவாள் தான் ராமன் கிட்ட வருவாள். பெரும்பாலும் ராமோபாசகால் சத்துவகுணத்தோடு தான் இருப்பாள். ஏன்னா ராமனை யாரை உபாசிக்கிறோமோ அவளுடைய குணங்களும் அவள்கிட்ட வரும். உபாசனைக்கான ஹேத்துவே அந்த குணம் இருந்தால் தான் வரும். அந்த ஒரு வாசனை இருந்தால் தான், சத்துவகுண வாசனை இருந்தால் தான் ராமன் பர்யந்தம் வரத்துக்கே பாக்கியம் கிடைக்கும். மகாசத்துவமான அந்த ஸ்ரீராமனுடைய சரித்திரத்தை மகரிஷி நாரதருடைய உபதேசம் கேட்டு நித்யாக்னிஹோத்ரியான வால்மீகி ராமநாமத்தினாலேயே பரிசுத்தமானவர் ஸ்ரீமத் ராமாயணமாக ரச்சனை பண்ணினார். 24,000 ஸ்லோகமாக காயத்ரியினுடைய சாரமாக இந்த ராமாயணத்தை எழுதினார். ஏன்னா காயத்ரியோட பொருளே ஸ்ரீராமன் தான். காயத்ரி எந்த தேவதையை சொல்கிறதோ அதுதான் ஸ்ரீராமன். பர்கோ தேவஸ்யே அப்படின்னு சொல்கிற அந்த தேவதை தான் ஸ்ரீராமன் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்காள் வித்யாரண்யால் அப்படிங்கிற பெரியவா. காயத்ரி அர்த்தமே ஸ்ரீராமன் தாண்டா. ஒரு பதத்தையும் எடுத்து தத்து சவித்துகுங்கிற ஒரு பதத்தையும் எடுத்து ஸ்ரீமத் ராமாயணத்துலேருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து பொருத்தி வித்யாரண்யால் அப்படின்னு காஞ்சி ஆதிசங்கர பகவத்பாதாளுடைய பீடத்திலே சிங்ககிரியிலே 12வது பீடத்தில் வந்த பெரியவாள் வித்யாரண்யால் அப்படிங்கிற பெரியவாள். வித்யாரண்ய மண்டபம்னு இன்னைக்கு துங்கா நதிக்கரையிலையும் கட்டியிருக்காள். வித்யாசங்கரர்னு பரமேஸ்வரனும் இங்கே பிரகாசிக்கிறாள். அந்த வித்யாரண்யால் வேத பாஷ்யங்கள்லாம் பண்ணியிருக்காள். இந்த ஸ்ரீமத் ராமாயணம் விசேஷமாக சங்கேப ராமாயணத்துக்கு விவரணம் பண்ணியிருக்காள். காயத்ரியை 12 வருஷம் உபாசிச்சிருக்காள். 12 வருஷ காலங்கள் காயத்ரியை உபாசித்து அவள் சொல்கிறாள் காயத்ரியோட அர்த்தம் ஸ்ரீராமன் தான் அப்படிங்க. காயத்ரியோட பொருள் யாருன்னால் ராமன் தான். அதுபோல் இங்கேயும் வால்மீகி 24 அக்ஷரம் கொண்டது காயத்ரி. ஒரு அக்ஷரங்கள்லையும் ஒரு ஸ்லோகங்களில் 1000க்கு 1 வச்சு அதில் ஆரம்பத்தில் 1000ல் முதல் ஸ்லோகம் ஆரம்பத்தில் ஒரு அக்ஷரமாக தத்து சவித்துகுங்கிற ஒரு பதத்தையும் எடுத்துன்னு வந்து ஒரு அக்ஷரத்தையும் எடுத்துன்னு வந்து 24 அக்ஷரம் கொண்ட காயத்ரியை கொண்டு 24,000 ரச்சனை பண்ணினார். வால்மீகி 24,000 ஸ்லோகம் பண்ணாரா? நானும் 24,000 கீர்த்தனம் பாடுவேன் அப்படின்னு நேத்திக்கு இருந்த மகான் தியாகராஜ சுவாமிகள் அவளும் பாடினார். ஆனால் கிடைக்கிறது என்னமோ இன்றைக்கி 2000 கீர்த்தனம் தான். ஒரு 150-200 வருஷத்துக்குள்ளேயே நமக்கு இவ்வளவு மோசமாக போயிடுது, கிடைக்காத போயிடுது. எழுதி வைக்கிறவாள் யாரும் இல்லையோ, இல்லை எழுதி வைக்கலையோ, கிடைக்கலையோ. வால்மீகியோடு நானும் போட்டி போடுவேன். அவர் ஸ்லோகம் பாடினாரானால் நான் கீர்த்தனம் பாடுவேன் அப்படின்னு 24,000 ஸ்லோகங்கள் வால்மீகி பண்ணார்னதும் 24,000 கீர்த்தனம் பண்ணுவேன் ராமனுக்குன்னு தியாகராஜ சுவாமிகளும் பண்ணால்னு சொல்கிறது அவா சரித்திரத்தில். அந்த காயத்ரியோட பொருளான ஸ்ரீராமனை, ராமகுணங்களே வால்மீகி நாரதருடைய உபதேசம் கேட்டு இந்த ராமாயணத்தை எழுதினார். அதை குசலவாளுக்கு உபதேசம் பண்ணினார். அஸ்வமேத யாகம் பண்ணுற காலத்திலே யஜ்ஞமூர்த்தியான ஸ்ரீராமன் பௌண்டரீகம், வாஜபேயம், அஸ்வமேதம் முதலிய பல யாகங்கள் பண்ணியிருக்கார். வால்மீகியே அது பின்னாடியும் பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் சொல்கிறார், பௌண்டரீக அஸ்வமேதாபியாம் வாஜபேயேன சாசகிருத்துன்னு. அந்த யஜ்ஞமூர்த்தியான அவர் யஜ்ஞம் ஒரு சமயம் அஸ்வமேதம் பண்ணுற காலத்தில் 100 அஸ்வமேதம் பண்ணினார் அப்படின்னு ராமாயணமும் உத்தரகாண்டம் சொல்கிறது, மகாபாரதமும் சொல்கிறது. அதில் 10 அஸ்வமேதம் நைமிஷாரண்யத்தில் பண்ணாராம் நாரதரை கூட வச்சுட்டு. ததோ தேவரிஷி சகிதா கோமதி நதிக்கரையில் 10 அஸ்வமேதம் பண்ணி அங்கேயும் அவபிருத ஸ்நானங்கள்லாம் பண்ணார் ஸ்ரீராமன் எல்லாம் மகாபாரதம் மணபர்வா சொல்கிறது. 100 அஸ்வமேதம்ங்கிறது ஒரு சங்கேத். இப்படி ராமாயண பாராயணம் 100 பண்ணுறேன், பாகவதம் 100 பண்ணுறேன்னு சொல்கிறா போல ஒரு சங்கிய யாகத்திலேயே 100 யஜ்ஞம் பண்ணுறேன் அப்படி. 100 அஸ்வமேதம் யார் பண்ணுறானோ அவனுக்கு இந்திரப்பட்டம்னு சொல்லியிருக்கு. புராணங்களில் பல பேர்கள் அதுக்கான முன்னெடுத்து பண்ணிட்டு இருந்தா. 100 அஸ்வமேதம் பண்ணுறேன்னு சகர சக்கரவர்த்தியும் பண்ணினார். 100 அஸ்வமேதம் பண்ணுறேன் அப்படின்னு பிருத்துங்கிற ராஜாவும் பண்ணினார். பாகவதத்தில் ஸ்ரீராமனும் பண்ணினார்.
கவாம் கோட்யயுதம் தத்வா வித்வத்பியோ விதிபூர்வகம் அசங்கேயம் தனம் தத்வா பிராமணேபியோ மகாயசாக. 10 கோடி கோக்களை தானம் பண்ணினாராம் அந்த அஸ்வமேத யாகத்தில். என்ன முடியாததான ஐஸ்வர்யங்களை வாரி கொடுத்தாராம். அது மாதிரி அந்த யஜ்ஞ புருஷனான ஸ்ரீராமன் யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் ஒரு சமயம் வால்மீகி குழந்தையில அழிச்சுன்னு வந்து ஸ்ரீராமனோட குழந்தையில ராமாயணம் பாட வச்சார். அந்த யஜ்ஞ சாலையில், அந்த அஸ்வமேத யாக சாலையிலேயே ஸ்ரீமத் ராமாயணம் குழந்தையில் பாடுறார். சுவாமியே கேட்டு சந்தோஷப்படுற அந்த சரித்திரம் நம்ம ஆசிரமத்திலையும், ராமாசிரமத்திலே வால்மீகி குஷலவாள் இருக்கா. இங்கே ராமாயண பாரா கானம் பண்ணிட்டு இருக்கா போலேயே இங்கே ஒரு பிம்பமாக பிரகாசிக்கிறார் ராமனோட சந்நிதியிலே. ராமாயணம் எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கும், சகல மங்களத்தையும் கொடுக்கக்கூடிய கிரந்தம் ஸ்ரீமத் ராமாயணம். சுந்தரகாண்டங்கள்லாம் அந்த ராமாயணம் ஒரு நவாகத்துலேயும் ஒரு பாகம் சொல்லிட்டு வரும். அதில் கடைசி நவாகத்தில் கச்சித் சர்க்கம் சொன்னோம். பரதனை பார்த்து ஒரு 100 கேள்விகள் கேட்கறதாக கச்சித் சர்க்கம் அப்படின்னு அயோத்தியா காண்டம் 100ஆமத்து சர்க்கம். கச்சித்தே சபலா வேதாக, அதோட தொடர்ச்சி நீலேருந்து பிரவச்சனம் இந்த நவாகத்தில். இன்றைக்கி 2வது நாள் நவாகம். இது குமார ஷஷ்டியில் முருகனை பற்றி சொல்லணுங்கிறதுனால, ஷஷ்டியாக இருக்கிறதுனால, சுப்பிரமணிய ஷஷ்டிங்கிறதுனால கொஞ்சம் முருகனை பற்றி ஸ்மரித்தோம். மேலே நவாகம் நடந்துருக்கிறதுனால ராமகதையை மேலே தொடர்றோம். இந்த மாதமே 2 நவாகம். ஹனுமத் ஜெயந்தி மேலே டிசம்பர் 30ஆம் தேதி வருது. அன்னைக்கு சுந்தரகாண்டம் படிக்கிறா போலேயும் ஒரு நவாகம் முன்பே 6 நாள் முன்னாடியே ஆரம்பித்து ஒரு நவாகம் இருக்குது. ஆக 20 நாளைக்கு இந்த மாதத்தில் மாத்திரம் ராமாயண பிரவச்சனம் இருக்குது. அதில் நேற்றுக்கு ஒரு நாள் போக இப்போ இன்னிலேருந்து ஆரம்பித்து தொடர்ந்து இருக்குது. அதில் பரதன் ஓடி வர ராமனை பார்க்கணும்னு கேகே தேசத்துலேருந்து வந்த பரதன் அயோத்தியிலே சில உட்பாதங்கள் எல்லாம் கண்டு, ரங்கநாதனுடைய கோவிலில் தீபம் எரியலையே, வாத்திய கோஷங்கள் கேட்கலையே, ரங்கநாதனுடைய பூந்தோட்டங்கள் எல்லாம் புஷ்பங்கள் உதிர்ந்து கீழே கிடக்கே, யாரும் பெருக்க இல்லையா, இப்படி எல்லாம் கேட்டுண்டு வரா. தேவாகாராணி சூன்யானி, ஆலயங்கள்லாம் சாத்திருக்கேங்கிறார். கதவு சாத்திருக்கேன்னு சொல்லிண்டு அயோத்திக்கு வந்தால் இடியான செய்தியை கேட்டார். தசரதர் போயிட்டார், ராமனும் வனத்துக்கு போயிட்டார். இது காரணம் கைகேயின்னு தெரிஞ்சதும் கைகேயை நிந்திச்சுட்டு தசரதருக்கு செய்ய வேண்டிய கர்மாவை செஞ்சுவிட்டு வசிஷ்டாதிகளோட மாதாக்களோட சகல சைன்யங்களோட ராமன் இருக்கிற இடம் தேடி வரார். சத்திரச்சாமரங்களோட கூட அயோத்திக்கு எப்படியான அழிச்சுன்னு வருவேன் ராமனே, இங்கே வந்து பட்டாபிஷேகம் பண்ணுவேன்னார். அப்புறம் கிளம்புற சமயத்தில் சொன்னார், இங்கே வந்து என்ன பட்டாபிஷேகம் பண்ணுறது, சித்திரக்கூட்டத்திலேயே பட்டாபிஷேகம் பண்ணி ராஜா ராமனா வரவேற்பா அயோத்தியில் கொடுப்போம், நம்ம அங்கேயே பட்டாபிஷேகத்தை பண்ணிடுவோம், ராமனை ராஜாவாய் அயோத்திக்குள்ளே பிரவேசம் பண்ணுவோம்னு சிம்மாசனத்திலேருந்து பட்டாபிஷேகத்துக்கு வேண்டிய சத்திரச்சாமரங்கள் செங்கோல் வால் எல்லாம் எடுத்துன்னு வரா. அந்த ரீதியில் தான் அங்கே தங்க பாதுகையும் எடுத்துன்னு வரா. அந்த பாதுகையை தான் அதிருக்கே ஆரிய பாதுகே அப்படின்னு ராமர் வரமாட்டேன்னு சொன்னதும் அந்த பாதுகையிலையாவது ஏறி கொடுங்கோ அப்படின்னு அந்த பாதுகையில வச்சு வாங்கிட்டு வரா. சில பேர் தெரியாதவாள் பக்தி குறைவுனாலும் சொல்லிவிடுறாள், ராமன் பாதுகை போட்டுன்னு போனார், பரதன் போய் அதையும் முடிக்கின்னு வந்துவிட்டார் சித்திரக்கூட்டத்தில், பாதுகை இல்லாத ராமனை அடிச்சு விட்டார் தண்டகாரண்யத்தில் அப்படின்னு விளையாட்டாக சொல்லிவிடுறார். சுவாமி கிளம்புறதையே வால்மீகி சொல்கிறார், தலையில் கொடை இல்லை, வெயில் படை, காலில் பாதுகை இல்லாத நடந்து அயோத்தியிலேருந்து கிளம்பி போனார் வனத்துக்குன்னு சொல்லப்படுறது. பதாதிம் வர்ஜித சத்திரம் அப்படின்னு ராமாயணம் முன்னாடி இருக்கு. முன்ன பின்ன ஸ்லோகங்களை பூர்ணமாக பார்த்தா தான் இந்த மாதிரி தோஷங்கள்லாம் படாமல் இருக்கு. இல்லைன்னா ஏதான தோஷங்களை தான் புத்தி நம்மளுடைய குமத்தியினால் கதையை பார்த்தோமானா நம்ம குறவு தானே அது இந்த கதையிலையும் தெரியும். அதனால் மூலம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். தலையில் கொடையும் காலில் பாதுகையும் இல்லாத அயோத்தி வீதியில் நடந்து வனவாசத்துக்கு கிளம்பி போனார்னு முன்னாடி வால்மீகி சொல்லியிருக்கா. அப்புறம் அங்கே எப்படி பாதுகை வரும்? பரதன் பட்டாபிஷேக சாமகிரிகளில் இந்த பாதுகையும் எடுத்துன்னு வரார். எடுத்துன்னு வந்து ராமன் காலில் வச்சு இதுலையாவது ஏறி கொடுங்கோ அப்படின்னு அப்புறம் அந்த பாதுகையை வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணார் நந்தி கிராமத்திலேங்கிறது கதை பிரசித்தம். அந்த பட்டாபிஷேக சாமகிரிகள் எடுத்துட்டு சத்ருக்னனோட கூட யாவன்ன சந்திரசங்காசம் ரக்ஷாமி சுபமானனம் நமே சாந்திர் பவிஷ்யதி. சத்ருக்னா, சந்திரமண்டலம் போன்ற முகமுடையதானே என் ராமண்ணாவோட முகத்தை பார்க்காத என் மனசு சாந்தி அடையாதுரா சத்ருக்னா. என்னோட கண்ணீரால் அவரோட காலை அலம்புவேன், என்னோட தலையை கொண்டு அவர் காலில் முட்டிப்பேன். யாவன்ன சரணோ பிராத்து பார்த்திவ வியஞ்சனான்விதோ, எங்கள் அண்ணா காலில் கொண்டு தலையை முட்டிப்பேன், என் கண்ணீரால் அவர் பாதத்தை அலம்புவேன். சத்ருக்னா, அப்போதாண்டா நான்
பட்ட அபராதம் நிவர்த்தியாகும். நான் பாபி ஒரு புள்ள கைகேயிக்கு பிறந்ததுனால தானே சொத்தை கேட்டு ராமனை இப்படி அனுப்பிச்சுட்டா. ராமண்ணாவுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்தது பாபி நான் பிறந்ததுனால தானே சத்ருகுணா. கைகேயம்மா அப்படி வரனை கேட்டால் நான் பிறக்கவே இல்லைன்னா யாருக்குன்னு கேட்பாள் சொத்தை. அதனால இந்த பாபத்துக்கு மூலம் நான் தான்கிறார் பரதன். பரதனுக்கும் இந்த சம்பவத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அதான் சத்துவகுணம்னு பேர். தோஷம் இல்லைன்னா கூட தோஷம் இருக்கிறதா நினைச்சுப்பா. ரஜோகுணம் தமோகுணத்துக்கு என்ன அடையாளம்னா என்கிட்ட தோஷமே இல்லை அப்படின்னு வாக்குவாதம் பண்ணுவாள். ரஜோகுணத்தில் உடையவாள். தமோ குணத்தில் உடையவாள் எப்படி இருப்பான்னா எவன் யோக்கியம் அப்படின்பா. இதெல்லாம் தான் குணத்தினுடைய அடையாளங்கள். என்கிட்ட தோஷமே இல்லை அப்படின்னு வாக்குவாதம் பண்ணுறவாள் ரஜோகுணத்தில் உடையவாள். எவன் யோக்கியம் அப்படின்னு திருப்பி நம்மளை கேள்வி கேட்குறவாள் தமோ குணம். தோஷம் இல்லைன்னா கூட தோஷம் இருக்கிறதாக பாவிச்சுப்பால் சத்துவகுணத்தில் உடையவாள். இதெல்லாம் சத்துவகுணத்தினுடைய அடையாளம். இது லோகத்துக்கு உபயோகப்படாது. எப்போதுமே சத்துவகுணம். சுத்த தங்கம் கேலரிக்கு வராது. சுத்த தங்கம் ஷோகேஸுக்கு வராது. ஆபரணமாகி கலப்பு இருந்தால் தான் லோகத்துக்கு பார்வைக்கு வரும். அது கொஞ்சம் காப்பர் கலந்ததுக்கு அப்புறம் தான் ஆபரணமாகி வளையலாயும் செயினாயும் அடிகையாயும் வெளியில் வருது. சுத்த தங்கம் அது இருக்கிற இடத்துல தானே இருக்கும். அதுபோல் சத்துவகுணம் லோகத்துக்கு வெளியில் வரத்துக்கு ஹேத்து இல்லை, அதுக்கு கலப்பு இல்லை அதுட்டு, அதனால சுத்தமாக இருக்கு. அதுபோல பரதன் சொல்றார், நான் பிறந்ததுனால தான் ராமண்ணாவுக்கு இப்படி ஒரு கஷ்டம். யாவன்ன சரணோ பிராத்து பார்த்திவ வியஞ்சனான்விதோ நமே சாந்திர் பவிஷ்யதி. அந்த ராமண்ணாவை பார்க்காத என் மனசு சாந்தி அடையாதுரா சத்ருக்னான்னு சொல்லி நேர ஒரு குடிசையினுடைய வாசல்ல ராமண்ணா உட்காண்டிருக்கிறத கண்டார். பாதாவப்ராப்ய ராமஸ்யே பபாத பரதோருதன் ஜட்டிலம் சீரவசனம் பிராஞ்சலிஹி பதிதம் புவி ததர்ஷ ராமோ துர்தர்ஷம் யுகாந்தே பாஸ்கரம் யதா. அண்ணா 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 அண்ணான்னு சொல்லிண்டே வந்து விழுந்துட்டாராம். பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தவர் ராமண்ணாவை கண்டதும் 10 அடி முன்னாடியே கீழே விழுந்துட்டாராம். கண்ணீர் குளம் கட்ட கண்ணலே பாதத்தில் வேணும்னு நினச்சிட்டு இருந்தவர் 10 அடி முன்னாடியே கீழே விழுந்து அஞ்சலி பத்தராய் தரையில் கையால் தடவராராம். அந்த சித்திரக்கூட புழுதியிலே கால் எங்கே காலு. பாதாவப்ராப்ய ராமஸ்யே பபாத பரதோருதன்னே. உடனே சுவாமி ஓடி வந்து அங்கே குடிசையில் உட்காண்டிருந்த பிரபு, உடசத்தினுடைய வாசலில் உட்கார்ந்துட்டு இருந்த பிரபு ஓடி வந்து கீழே விழுந்த பரதனை எடுத்து மடியில் போட்டுண்டு பிராதரம் பரதம் ராமஹா பரிஜக்ராஹ பாகுனா பிராஞ்சலிஃப் பதிதம் புவி. கீழே விழுந்திருக்காராம். உடம்பெல்லாம் புழுதியாம். சித்திரக்கூட புழுதி எல்லாம் உடம்புலையாம். ஆகாரம் இல்லையாம். ஜட்டிலம் சீரவசனம் இடுப்பில் மர உருவி கட்டின்னு இருக்காராம். குகனை கேட்டு அண்ணா எப்படி இருக்காரோ அப்படியே நானும் இருப்பேன். அண்ணா ஜடை போட்டுண்டா நானும் போட்டுக்கிறேன். அண்ணா வஸ்திரம் கட்டிக்கல பீதாம்பரங்கள் மர உருவிதான்னா நானும் கட்டிக்கிறேன்னு அப்படி மர உருவியும் ஜடையும் போட்டுண்டு கீழே விழுந்தவர் பேச்சு மூச்சு இல்லையாம், மூர்ச்சை இல்லையாம். கண்ணுலேருந்து ஜலம் வழிஞ்சுட்டே இருக்கான். கை கூப்பின கை பிரியல்லையாம். வாய் மாத்திரம் அண்ணா அண்ணா அண்ணான்னு சொல்லின்னு இருக்கான். ஜட்டிலம் சீரவசனம் பிராஞ்சலிஹி பதிதம் புவி. அஞ்சலி பத்தராய் கீழே விழுந்திருக்கார். அப்படி விழுந்த பரதனை ஓடி வந்து மடியில் தூக்கிண்டு பிராதரம் பரதம் ராமஹா பரிஜக்ராஹ பாகுனா ஆக்ராய ராமஸ்தம் மூர்த்னி. உடனே மடியில் தூக்கி வச்சுண்டு உச்சி முகந்து கண்ணீரை தொடச்சி. எல்லாம் 25 வயசு பிராதாக்கள், ஏதோ 5 வயசு 10 வயசு குழந்தைகள் இல்லை, எல்லாம் வயசு வந்தவாள், கல்யாணமாகி 12 வருஷம் ஆனவாள். இந்த சகோதரால் அப்படி ஒரு பிரேமை மடியில் தூக்கி வச்சுண்டு, பரதா என்னடா கோலம் இது, இப்படி மெலிஞ்சிருந்து உன்னை கைகை அம்மா பார்த்தாலானா தாங்குவாளா, எவ்வளோ அருமை அம்மாவுக்கு, எதுக்கு ஜடை போட்டுண்டே மர உருவி கட்டிண்டே ராஜ்யத்துக்கு ஏதான ஆபத்து வந்து கொடுத்தா அப்பாவுக்கு ஏதாவது சிரமமா, அப்பா சௌக்கியமாக இருக்காரா. கச்சித்தாரயத்தே தாத்தே ராஜாயத்வமிஹாங்கதா. அப்பாவை பார்த்துக்கணும்னு உங்கள்கிட்ட உனக்கு சொல்லிட்டு வந்தேனே கைகை அம்மாட்டே, அப்பாவை பார்த்துக்காம நீ என்னத்துக்கு இங்கே வந்தே, ராஜா சௌக்கியமாக இருக்காரோனோ. இல்லை, ஒரு கால் அப்பா போயிட்டாரா,
ராஜா லோகாந்தரங்கதா. அப்பா போயிட்டாரா அதனால வந்தையாங்கிறார். இன்னும் பரதன் சொல்லவே இல்லை தசரதர் போயிட்டார் சம்ஸ்காரம் ஆயிடுத்துன்னு. ஆனாலும் பிரியபுத்திரனா இருக்கிறதுனால இவருக்கு தெரியறதா அப்பா இல்லையோ இல்லையோன்னு. அந்த மனசுல இருக்கிறத கேட்டுவிட்டார் பரதன் இடத்துல. அப்பா இல்லையா பரதா இப்போன்னார். 100 கேள்விகள் கேட்டார். கச்சித் சர்க்கம்னு பேரு. கடைசியில நீ அத்தியனம் பண்ண வேதம் சபலமாச்சா? கச்சித்தே சபலா வேதாக கச்சித்தே சபலா கிரியாக கச்சித்தே சபலா தாராக கச்சித்தே சபலம் ஸ்ருதம். எல்லாம் உயர்ந்த கேள்விகள். ஒன்று தெரிஞ்சுக்கோ பரதா, நம்ம அப்பா தாத்தா என்ன பண்ணிட்டு வந்தாலோ அதை தவறாத பண்ணிட்டு வந்தாலே நம்ம க்ஷேமமாக இருக்கலாம். புதுசாக ஒன்றை பண்ணுறேன்னு ஆரம்பிக்காம யாம் மிருத்யும் வர்த்ததே தாத்தா யாஞ்சன பிரபிதாமஹாஹ தாம் மிருத்யும் வர்த்தசே கஷ்டித் யாச்ச சத்பதகா சுபா. அதுதான் நல்ல வழி, அதுதான் நமக்கு மங்களத்தை தரக்கூடியது. எது? நம்ம அப்பா என்ன பண்ணிட்டு வந்தார், தாத்தா பெரியவாள்லாம் என்ன பண்ணிட்டு வந்தார். யாஞ்சன பிரபிதாமஹாஹா, நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிட்டு வந்தாலோ அதை பண்ணணும் பரதா. அதுலேருந்து நழுவக்கூடாது. எல்லாம் உயர்ந்த கேள்வியெல்லாம் கேட்டுவிட்டு சிம்பிளாக ஒரு கேள்வி கடைசியில் கச்சித் சர்க்கத்தில் அழகாக முடியறது. பரதா நல்ல வஸ்துக்களை ஒண்டியா சாப்பிடாமல் இருக்கியா? கச்சித்து சுவாதுகிருதம் போஜ்யம் ஏகோ நாஷ்னாசி ராகவா கச்சிதாசம் சமானேபியா மித்ரேபியா சம்பிரயச்சசி. அதை எதிர்பார்க்கிறவாள் 10 பேருக்கு கொடுத்துட்டு சாப்பிட்றியா? அதை விரும்புகிறவாள் நல்ல வஸ்துக்கள் உன் கையில் இருந்துதானால் எனக்கும் கொடுத்தா தேவையில்லையேன்னு நினைக்கிறவாள் பக்கத்தில் இருக்கிறதே அவளை வேடிக்கை பார்த்து சாப்பிடக்கூடாது. நல்ல வஸ்துக்களை 4 பேரோடு பகிர்ந்து சாப்பிடணுமே பரதா. அந்த தர்மத்தில் இருக்கியா? ராஜா து தர்மே நஹி பாலயித்வா மகாமதிஹி தண்டதர பிரஜானாம் அவாப்பிய கிருத்ஸ்னாம் வசுதாம் யதாவதி இதச்சுதா சொர்க்கமுபைதி வித்வானே. எப்போதும் தர்மத்திலேயே இருக்கிற அந்த ராஜா கட்டாயம் சொர்க்கத்தில் இடம் பிடிப்பான். ராஜ தர்மங்கள்லாம் கேட்டையா பரதா அப்படின்னார். இதோட அந்த கச்சித் சர்க்கம் முடிகிறது. அடுத்த சர்க்கம் ராமஸ்ய வச்சனம் ஸ்ருத்வா பரதா பிரத்யுவாச்சா கிர்மே தர்மாத்விஹீனஸ்ய ராஜதர்மஹா கரிஷ்யதி. ராமனுடைய வாக்கு கேட்ட பரதன் சொன்னார், அண்ணா இந்த தர்மங்கள்லாம் என்னை பார்த்து எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்? நீங்கள் ராஜதர்மங்கள்லாம் என்னை பார்த்து ராஜாவாக இருக்கிறவாளுக்கு இதை தெரிஞ்சுக்கணும். இந்த தர்மங்கள்லாம் இந்த தர்மமும் எனக்கு சம்பந்தமே இல்லையே. கிம்மே தர்மாத்விஹீனஸ்ய ராஜதர்மஹா கரிஷ்யதி. நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு ஒரு தர்மம் தெரிஞ்சால் போகிறோம்னா ஒரே ஒரு தர்மம். நம்ம சூரிய குலத்தில் 64 தலைமுறை கழிஞ்சு 65ஆவதாக நம்ம வந்திருக்கோம். இந்த குடும்பத்தில் இந்த தலைமுறையில் யாராவது அண்ணா இருக்கிறதே தம்பி பட்டாபிஷேகம் பண்ணிட்டாலா இந்த தர்மம் உண்டு எனக்கு சொல்லுங்க போகிறோம். சாஸ்வதோயம் சதா தர்மஹா ஸ்திதோஸ்மாசு நரர்ஷபா ஜேஷ்டபுத்திரே ஸ்திதே ராஜன்னி நகனீயான் ருபோ பவேதி. அண்ணா இருக்கிறதே தம்பிக்கு ஒரு நாளும் பட்டாபிஷேகம் யாரும் பண்ணதில்லை, தம்பியும் பண்ணின்றதில்லை. பரவாயில்ல நான் கொடு நான் பண்ணிக்கிறேன்னு பண்ணின்றதில்லை. இந்த தர்மம் எனக்கு தெரிஞ்சா போர். இதை உண்டு எனக்கு நீங்கள் சொல்லணும். ச சமிருத்தாம் மயா சார்த்தம் அயோத்தியாம் கச்ச ராகவா. அதனால நீங்கள் சொன்னதெல்லாம் நான் கேட்டுவிட்டேனோ. இப்போ நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. சமிருத்தியான சகல மங்களமும் உடையதான நம்ம அயோத்தி ராஜ்யத்துக்கு இப்போவே என்னோட திரும்புங்கோ. ச சமிருத்தாம் மயா சார்த்தம் என்னோட வந்துருங்கோ. அயோத்தியாம் கச்ச ராகவா. வந்து என்ன பண்ணணும்? அபிஷேச்சய சாத்மானம் குலஸ்யாஸ்ய பவாயனஹா. இந்த குலத்தை பெருமை பண்ணுறதுக்கு, எங்களையும் சந்தோஷப்படுத்துறதுக்கு, எங்களுக்கும் மங்களத்தை செய்யறதுக்கு நீங்கள் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு பட்டாபிராமனாய் எங்களுக்கு காட்சி கொடுங்க. ராஜானம் மானுஷம் பிராகு தேவத்வே சமதோ மமா. உயர்ந்த தர்மத்தில் இருக்கக்கூடிய தர்ம பரிபாலனம் பண்ணுற ராஜாக்களை தெய்வத்துக்கு சமமாக சொல்கிறது சாஸ்திரம். தர்மத்தில் இருக்கிற ராஜா ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறானே அவன் தெய்வத்துக்கு சமம். நராணாஞ்ச நரேந்திரோகம் அப்படிங்கிறார் கீதாச்சாரியனம். தர்மமாய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுற ராஜாவாய் நரர்களுக்குள்ள நான் இருக்கேன்டா அர்ஜுனா அப்படிங்கிறார் விபூதி யோகத்தில். ராஜானம் மானுஷம் பிராகு தேவத்வே சமதோ மமா எஸ்ய தர்மார்த்த சகிதம் விருத்தமாகுரமானுஷம். அதனால தெய்வத்துக்கு ஈடாக கொண்டாடப்படுறவன் அந்த ராஜா. நீங்கள் வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கோங்கோ, தெய்வமாய் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ. என்ன சொல்கிறேன், என்ன எதுக்கு இப்போ என்ன கூப்பிடுறேன்னார். நானும் கேகே தேசத்தில் இருந்துட்டேன் அண்ணா, நீங்களோ லக்ஷ்மணனோட சீதையோட சித்திரக்கூடம் வந்துட்டேன். கேகயஸ்தே
சமயுதூ தொயி சாரண்யமாஸ்ருதே. நானும் சத்ருக்னனும் கைகே தேசத்தில் இருந்துட்டோம், நீங்களோ அரண்யத்துக்கு வந்துட்டேன். அப்பா சௌக்கியமா அப்பா சௌக்கியமானு கேட்டேலே. திவமாரியோ கதோ ராஜா யாயஜூக சதம்மதா. உங்களையும் என்னையும் இல்லாமல் அயோத்தியே சூன்யமாக கண்ட ராஜா யஜ்யங்கள்லாம் பண்ணவால், அஸ்வமேத வாஜபேயாதி யஜ்யங்கள்லாம் பண்ணவால் எந்த லோகம் போவாலோ அந்த லோகத்துக்கு அப்பா போயிட்டார். அப்பா சௌக்கியமானு கேட்டேலே. யாயஜூக சதம்மதா. உயர்ந்த மகாக்கிருத்துக்கள்லாம் பண்ணினேன். சாதுக்கள் எங்கே போவாலோ அந்த லோகத்துக்கு போயிட்டார். சாதுக்களால் இங்கேயும் கொண்டாடப்பட்டு இருந்தார், வசிஷ்ட மாமதேவாதிகளால் அந்த நம்ம அப்பா. இப்போ யஜ்யங்கள்லாம் பண்ணினவால எந்த லோகத்தில் கொண்டாடுவாலோ அந்த லோகத்தில் உத்தரா ஆயிட்டார். திவமாரியோ கதோ ராஜா யாயஜூக சதம்மதா. அப்பா எங்கேன்னு கேட்குறார். பரதன் கைகேயிட்ட அயோத்திக்கு வந்த சமயத்தில், சித்திரக்கூட்டத்துக்கு வந்த சமயத்தில் ராமன் பரதன் இடத்துல அப்பா எங்கேன்னு கேட்குறார். கேள்வி ஒன்று தான், ஆனால் பதில் எவ்வளோ வித்தியாசம் தெரியுமா? மலைக்கும் மடுவுக்கும். அயோத்திக்கு வந்த பரதன் அப்பா எங்கேன்னு கேட்டதும் கைகேயி சொன்னது என்னன்னால், நாய் நரி கழுதை எல்லாம் வயசான ஒரு லோகம் போகுமே, அந்த லோகத்துக்கு உங்கள் அப்பாவும் போயிட்டார்னுட்டார். யாகதி சர்வபூதானாம்னாவா தங்கதிந்தே பிதாகதா. வயசானா எல்லாரும் இங்கே என்ன சாஸ்வதமாடா பூலோகத்தில்? வயசானா எல்லாரும் எந்த லோகத்துக்கு போவாலும் எல்லா ஜீவராசிகளும் சர்வ பூதானாம்னா எல்லா ஜீவராசிகளும் நாய் நரி கழுதை ஆடு மாடுகள்லாம் எந்த லோகம் போகுமோ அந்த லோகத்துக்கு போயிட்டார் உங்கள் அப்பாவுன்னார். இங்கே அப்பா எங்கேன்னு பரதனை ராமன் கேட்டதும் சுவாமிக்கு பரதன் பதில் சொல்கிறார், அஸ்வமேத வாஜபேயாதி யஜ்யங்கள்லாம் பண்ணவால் எந்த லோகம் போனாலும் அந்த லோகத்துக்கு நம்ம அப்பாவும் போயிட்டார் அண்ணா அப்படின்னு. கேள்வி ஒன்று தான், பதில் சொல்கிறவாளை பொறுத்து மாறுறது. பார்த்தேல, சொல்கிறவாளோட பரிபாக்கத்தை கொண்டு மாறுறது. போனவர் ஒருத்தர் தான், தசரதர் தான். கைகேயி அப்படி சொல்கிறாள், பரதன் இப்படி சொல்கிறான்னால் அவாவாலோட பரிபாகம், அவாவாலோட தங்கம் எந்த முட்டும் இருக்கோ அந்த முட்டும் நகை பளபளக்க போகிறது. 18 கேரட்டு எவ்வளோ இழிக்கும்? பல்ல தான் இழிக்கும். 22 கேரட்டாக இருந்தால் தான் பளிச்சுன்னு அந்த தங்கம் எடுக்கும். அதனால விஷயம் ஒன்று தான், நம்மளை தான் உயர்த்திக்கணும். நம்ம என்ன நிலையில் இருக்கோங்கிறதையும் ராமாயணத்துலேருந்து உரகல்பார் எங்கள் தாத்தா அடிக்கடி. ராமாயணம் நமக்கு ஒரு உரகல். தங்கத்தில் இது எத்தனை கேரட்டுன்னு பழைய காலத்தில், இப்போ தானே கம்ப்யூட்டரில் வச்சு பார்க்கலாம், ஸ்கேன் பண்ணுறால். பழைய காலத்தில் உரகல்னு ஒன்று இருக்கும், அதுதான் தேய்ச்சி பார்ப்பா. தேய்ச்சி அதில் வர வெளுப்பை கொண்டு தான் இது 18, 20, 22ன்னு சொல்லுவார் 10 கோல்டு ஸ்மித். அதுபோல் ராமாயணம் நம்மளோட தரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உரகல்லும்பார் எங்கள் தாத்தா நாராயண தீட்சித் அடிக்கடி. இந்த பேச்சு முறையெல்லாம் பார்த்தா தான் தெரியும் நம்ம எப்படி இருக்கோங்கிறது. இதுலேருந்து நம்ம எப்படி பேசுகிறோம், எப்படி பேசணும், ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு அழகுபடுத்தி சொல்லணும், நம்ம எந்த மட்டும் இருக்கோங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதில் எஸ்ய திவமாரியோ கதோ ராஜா யாயஜூக சதம்மதா நிஷ்கிராந்த மாத்ரே பவதி. என்னடா பரதா என்னடா சொல்கிறேன்னார் சுவாமி. உடனே அதுக்கு பரதன் சொல்கிறார், நிஷ்கிராந்த மாத்ரே பவதி சஹ சீதே சலக்ஷ்மணே. என்ன சொல்கிறாருன்னு என்ன கேட்குறேன்? சீதையும் லக்ஷ்மணனையும் அழிச்சுட்டு நீங்கள் தானே காட்டுக்கு வந்தேல், அயோத்தியை விட்டுட்டு. உங்களை விட்டு பிரிஞ்சா அப்பா தாங்குவாரா? உங்கள் வேலை எவ்வளோ உயிர் வச்சாருங்கிறது உங்களுக்கு தெரியாதா? 4 பிள்ளைகள் அவருக்கு இருந்தாலும் துக்கசோகாபிபூதஸ்து ராஜா திரிதிவம் அபியகாதி. துக்கத்திலையும் சோகத்திலையும் மனவேதனையினாலே ரொம்ப வாடி போய் அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டார். அதனால அப்பாங்கிறீங்களே, அந்த அப்பாவுக்கு திலதர்ப்பணம் பண்ணுங்க. மந்தாகினியிலே உத்திஷ்ட புருஷம் வியாக்ரே கிரியதாமுத கம்பிதுஹும் அஹஞ்சாஹஞ்ச சத்ருக்னஹாம் அஹஞ்சாயஞ்ச சத்ருக்னஹாம் பூர்வமேவ கிருதோதகௌ. ஹே புருஷவியாக்ரா, உத்திஷ்டா, எழுந்துருங்கோ, தர்ப்பணம் பண்ணுங்கோ. தர்மத்தை சின்னவாளும் பெரியவாளுக்கு சொல்லலாம், பெரியவாளும் சின்னவாளுக்கு சொல்லலாம். இங்கே பரதன் சொல்கிறார் பாருங்க, உத்திஷ்டாங்கிறார். அண்ணா அழறது இருக்கட்டும், எழுந்துக்கோங்கோ, அப்பாவுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்கோ. நானும் சத்ருக்னனும் அயோத்தியிலேயே பண்ணிட்டோம். வசிஷ்டர் சொன்ன முறைப்படி அஹஞ்சாயஞ்ச சத்ருக்னா பூர்வமேவ கிருதோதகோ. நாங்கள் பண்ணின பொழுதிலும் கூட அண்ணா பிரியப்பட்ட குழந்தைகள் பண்ணாதான் அவளுக்கு அக்ஷயமான பிரீத்தி ஏற்படும்னு சாஸ்திரம் சொல்கிறதுன்னு நம்ம வசிஷ்ட பகவான் சொல்கிறார். அப்பாவுக்கு பிரியப்பட்டவாள் உங்களுக்கு மேலே யார் இருக்கா? நீங்கள் அந்த உதக தானத்தை கொடுத்து அப்பாவை சந்தோஷப்படுத்துங்கோ. பிரியேன கலு தத்தம் ஹி
பித்ருலோகேஷு ராகவா அக்ஷய்யம் பவதீத்யாஹு பவாம்ஷ்சைவ பிதுः பிரியः. நீங்கள் தான் அப்பாவுக்கு ரொம்ப பிரியமானவாள். பவாம்ஷ்சைவ பிதுः பிரியः. நீங்கள் பண்ணினேலானால் அந்த உதகதானம் அவருக்கு அக்ஷயமாக போகும். பிரியப்பட்டவாள் பண்ணாதான் ஏற்றுப்பாலாம் பித்திருக்கா. பிண்ட பிரதானமோ தர்ப்பணம் திலதர்ப்பணங்களோ பிரியம் பண்ணாதவாள் அவன் நான் தங்கத்தை கொடுத்தேன் வெள்ளியை கொடுத்தேன் அப்படின்னா ஏற்றுக்க மாட்டாலாம். பிரியேன கலுதப்தம் ஹி பித்ருலோ. அதுக்காக பண்ணாமல் இருக்கக்கூடாது. எங்கள் அப்பாவுக்கு எனக்கு பிரியம் இல்லைங்கிறதுக்காக சாத்த செலவையும் நிறுத்தி விடுறேன்னு நிறுத்திடக்கூடாது. நம்ம மனசால் பிரார்த்திச்சுட்டு பண்ணத்தான் வேணும். இப்போவாது ஏற்றுக்கோங்கன்னு வேண்டிக்க தான் வேணும். ஆனால் ராமாயணம் என்ன சொல்கிறது, இருக்கிறதே மனசு கோணாத யார் நடந்துட்டாலோ அந்த பிள்ளையால் கொடுக்குற அந்த திலதர்ப்பணமும் பிண்ட பிரதானமும் அவளுக்கு அக்ஷயமான பிரீத்தியாக்குமா. பிரியேன கலு தத்தம் ஹி பித்ருலோகேஷு ராகவா அக்ஷய்யம் பவதீத்யாஹு பவாம்ஷ்சைவ பிதுः பிரியः. என்னடா பரதா, இடி போல செய்தியை சொல்கிறையே, உன்னை பார்த்த சந்தோஷத்தில் நான் இருக்கிறதே, உன்னெல்லாம் பார்த்தேனேன்னு சந்தோஷப்பட்டு இருக்கிறதே, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க விடாத இப்படி அப்பா போயிட்டார்னு ஒரு இடியா ஒரு செய்தியை இறக்குறையேன்னா உங்களால் தான் போயிட்டார்னுட்டார் பரதர். துவாமேவ சோச்சன்னே, உங்களை நினச்சி அழுதார். தவதர்ஷனேப்சுஹு, உங்களை பார்க்க மாட்டோமான்னு அழுதார். தொய்யேவ சக்தா மணிவர்த்திய புத்திம், உங்களிடத்திலேயே மனசை வச்சிருந்தார். உங்கள்கிட்டயே அவர் மனசு இருந்தது. தொய்யேவ சக்தா மணிவர்த்திய புத்திம், உங்களை தவிர அவர் நினைவில் வேற ஒன்றும் இல்லை. உங்களை தவிர அப்படி இருக்கும் சில பேருக்கு. எங்கே பார்த்தாலும் அவான ஒருத்தர்கிட்ட பிரியம் இருந்ததானா அவா நினைவாகவே இருக்கு. அவளுக்கு பிடிச்சது ஏதாவது பார்த்தா கூட உடனே அவா நினைவு வரும். தொய்யேவ சக்தா மணிவர்த்திய புத்திம், உங்களை விட்டு அவர் மனசை திருப்பல்லையே. நாதமுனிகள் அப்படின்னு ஒரு சுவாமிகள் இருந்தார். ரங்கநாத முனிகள்னு பேர், காட்டுமன்னார் கோயிலில் இருந்தார். அவரை பார்க்க அடிக்கடி சோழராஜா வருவார். அவர்கிட்ட ஒரு பக்தி பண்ணிட்டு இருந்தார். ஒரு சமயம் சோழராஜா குதிரையில் வந்து இறங்குறார். நமஸ்காரம் பண்ணிவிட்டார் நாதமுனிகள். ஏன்னால் அவர் ராஜா பதறார். நான் சிஷ்யன் இல்லையா, நீங்கள் குரு இல்லையா, இப்படி நீங்கள் பண்ணலாமான்னால் நீ வந்து இறங்கினதும் எனக்கு என் ராமன் வந்தா போல நினச்சிருந்தேன் அப்படின்னு. இமேஜாபி ஹயாவீரே யதாகி ஹயமாரூடா மிருகயாமியாதி ராகவான்னு, குதிரை மேலே ராமன் வருவான்னு வால்மீகி சொல்கிறத நினச்சின்னு இருந்தேன். நீ வந்து இறங்கினது என் ராமன்னு நினச்சுன்னுட்டேன்பா, ஒன்றும் நினச்சிக்காதேன்னாரா. அப்போது யாரோ வந்தால் கூட அவள் மனசெல்லாம் யார்கிட்ட இருக்கு பார்த்தேல. தொய்யேவ சக்தா மணிவர்த்திய புத்திம், அவரையே 100 சமயம் அந்த சோழராஜா வந்துட்டு இவரை பார்த்துட்டு குதிரையில் ஏற போகிறார். பொதுவாக குதிரையில் ஏறுறதே அந்த ராஜாக்களுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருப்பால் தோல் கொடுக்கறதுக்கு. அவள் தோளில் கையை வச்சுட்டு குதிரையோட அந்த கழுவாலத்தில் காலை வச்சுட்டு அப்படி ஏறுவாள், அந்த ஸ்டாண்டில் காலை வச்சு. அதுபோல் ராஜா வந்துட்டு இவர்கிட்ட பேசிட்டு இருந்துட்டு அப்படியே வெளியில் வந்தார். அந்த குதிரை மேலே குதிரை பக்கத்தில் ஒருத்தர் கை கட்டின்னு இருந்தால் இவரோட சேவகர் தானோன்னு நினச்சிட்டு தோளில் கை போட்டு ஏறிவிட்டார் அந்த குதிரை மேலே. அப்படி ஏறிவிட்டு திரும்பி பார்க்குறார் நாதமுனிகள் கீழே. என்னென்னால் என் ராமன்னு உன்னை நினைச்சேன் அப்படிங்கிறார். எப்போ பார்த்தாலும் அவருக்கு ராமஸ்மரணம். ராமனுடைய பரமராம பக்தர் அவர். வைஷ்ணவ ஆச்சாரியர்களில் ஆதியான ஆச்சாரியர் அவர். 4000 இன்னைக்கு சேவிக்கிறாளானால் அந்த பிரபுவால், இந்த நாதமுனிகளால் தான் கிடைச்சிது. நம்மாழ்வார்கிட்டேருந்து பெற்றுண்டு வந்தார் அவர். அந்த மகாபுருஷர் அவருக்கு எப்பொழுதும் பரமராம பக்தர் அவர். ராஜாவை பார்த்தா, சோழ ராஜாவை பார்த்தா ராமன்னு நினைப்பாராம். தொய்யேவ சக்தா மணிவர்த்திய புத்திம் त्वया विहीनः तव शोकरुग्णः त्वां संस्मरन्ने अस्तमितः पिता ते. உங்களை விட்டு பிரிஞ்சோங்கிறதுலையே அவருக்கு உயிர் பாதி போயிடுது. நீங்கள் கிளம்பி வந்ததுமே அவருக்கு உயிர் போயிடுது. தவ சோகருக்ணஹா, அழுது 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 ஸ்மரன்னே சம்ஸ்மரன்னே துவாம் சம்ஸ்மரன்னே அஸ்தமிதः பிதா தே. திருப்பி திருப்பி உங்களையே நினச்சிட்டு இருந்தா. ராத்திரி 12 மணிக்கு கூட கத்தினார். ஹா பித்ரு பிரியமே நாதா, ஹா அத்யக்வாசி கதசுத, ஹா ராகவ மகாபாஹோ, ஹா மமாயாச நாசனாம், ஹா பித்ரு பிரியா மே நாதா, ஹா அத்யக்வாசி கதசுதா. இப்படி எல்லாம் அலறினாரப்பா அப்படின்னு சொன்னதுமே இது ஒரு சர்க்கம் 101. அடுத்து 102வது சர்க்கம்.
தாம் ஸ்ருத்வா கருணாம் வாசம் பிதுரும் மரண சம்ஹிதாம் ராகவோ பரதே நோக்தாம் பபூவ கதச்சேதனஹ. இப்படி பரதனால அப்பா மரிச்சுட்டாங்கிற செய்தியை கேட்டதுமே தாம் ஸ்ருத்வா கருணாம் வாச்சம், தாங்க முடியாததான அந்த செய்தியை கேட்டதுமே வெட்டி போட்ட மரம் போல கீழே விழுந்துட்டாராம் சுவாமி. தம் து வஜ்ரமிவோத்ஸ்ருஷ்டம் ஆகவே தானவாரிணாம் வாக்வஜ்ரம் பரதே நோக்தம் அமனோக்ஞம் பரம் தபஹா. இந்திரன் கையிலேந்து பரப்பிட்ட வஜ்ராயுதம் போல பரதன் வாக்குலேந்து பரப்பிட்ட அந்த வாக்வஜ்ரமான சப்தத்தை கேட்டுட்டு அதால் அடிபட்ட ராமன் புஷ்பத்தோடு இருக்கிற மரம் எப்படி விழுமோ வெட்டி போட்டால் பிரகிருஹ்ய ராமோ பாஹூவை புஷ்பிதாக்ரோ யதாத்ருமஹா வனே பரசுனா கிருத்தஹ ததா புவி பபாதஹ. ரெண்டு கையும் தூக்கிண்டார், அப்பான்னார், கீழ் விழுந்துட்டார். ததா நிபதிதம் ராமம் ஜகத்யாம் ஜகதீபதிம் கூலகாத பரிஸ்ராந்தம் பிரசுப்தம் இவ குஞ்சரம். கரையில தன்னை மறந்து தூங்கின்னு இருக்கிற அந்த யானை அதுபோல பிரகாசிக்கிற ஸ்ரீராமன் இப்போ சோகத்தினால மெய்மறந்து தரையில கீழே விழுந்து ததா நிபதிதம் ராமம் ஜகத்யாம் ஜகதீபதிம். லோகநாதரான அந்த ஸ்ரீராமன் தம்பிமார்களோட சீதையோட கூட அழுதார், அப்படியே மூர்ச்சி ஆயிட்டார். உடனே சீதை தம்பிகள் எல்லாரும் ஜலத்தை எடுத்து ராமனுடைய கன்னத்தை தொடக்க பிராதரஸ்தே மகேஸ்வாசம் சர்வதா சோககரிசனம் ருதம் தசகவை தேஹ்யா சிசுச்சுஹு சல்லிலேனவை. உடனே ஜலத்தை எடுத்து ராமன் கண்ணை தொடச்சி சீதையும் பரதலக்ஷ்மணாலும் கொஞ்ச நேரம் ஆச்சு. அப்புறம் பிரஜை வந்தது. சதுசம்ஞாம் புனர்லப்துவா நேத்ராபியாம் ஆசிரமுத்ஸ்ருஜன்னி. நினைவு வந்தாலும் அப்பா அப்பாங்கிறார், கண்ணால கண்ணீர் விடுறார். 25 வயசு பையன். உபாக்கிராமத காகுத்ஸ்தா கிருபணம் பகுபாஷிதம். ரொம்ப தாங்க முடியாத துக்கத்தோட பிளம்பினார். ச ராமஹா ஸ்வர்கதம் ஸ்ருத்வா பிதரம் பிருத்திவீபதிம் உவாச்ச பரதம் பாக்கியம் தர்மாத்மா சம்மசம்மிதம். பரதா, அயோத்திக்கு வாவான்னு கூப்பிட்டியே, நான் இனிமே அயோத்திக்கு எதுக்குடா வரணும் அப்படின்னார். அடுத்த கேள்வி, கிம் கரிஷ்யாம்யோத்தியாயாம் தாதே திஷ்டாம் கதிம் கதே கஸ்தாம் ராஜவராப்தீனாம் அயோத்தியாம் பாலயிஷ்யதி. தெய்வத்துக்கு சமானமான நம்ம அப்பா மறைஞ்சுட்டார்னதும் அந்த அயோத்தியிலே இனிமே நான் எதுக்கு வரப்போறேன், நான் என்ன செய்யணும்? அவரை போல யார் பார்த்துப்பால் அந்த அயோத்தியே? அந்த அயோத்திக்கே பூஷணமாய் இருந்தார் அவர். ராஜவராப்தீனாம், ராஜவராத்ஹீனாம், ராஜாக்களுக்குள்ள வரர், ராஜவரர்கள். கஸ்தாம் ராஜவராப்தீனாம் அயோத்தியாம் பாலயிஷ்யதி. இனிமே அவர் ஆண்ட அந்த அயோத்தியே அவரை போல இனிமே யார் ஆளுவாள், யார் அயோத்தியை ரட்சிப்பார்? அயோத்தியா ஜனங்களே இப்படி பார்த்துப்பார். கின்னு தஸ்ய மயா காரியம் துர்ஜாதேன மகாத்மனஹ யோமிருதோ மமசோ கேனே மயா சாபி ந சம்ஸ்கிருதா. என்ன அதுலேயும் பரதா என்னையே நினைச்சு சோகத்தினால மரணத்தை அடைஞ்சாருங்கிறியே, என்னால் அவருக்கு சம்ஸ்காரம் கூட பண்ணலையே. இப்படி உபயோகம் இல்லாத ஒரு பிள்ளையா நான் போயிட்டேனேடா பரத. ஒரு பிள்ளைங்கிறவன் அந்திம சமயத்தில் கூட இருந்து சம்ஸ்காரம் பண்ண. மரண சமயத்தில் உதிரணியாக பாலை விட்டு 1000 தீப்பந்தத்தால் நெஞ்ச சுடுறா போல இருக்குமா மரண சமயம், மரணதாகம்னு. ஜலமாது விடணுமே, நான் விடலையேங்கிறாள் ஆச்சாரியா. நதத்தம் மாதஸ்தே மரண சமயே தோயமபிவா அப்படிங்கிறாள் மாத்திருக்கா பஞ்சகத்தில். அப்போ முள்ள பாலை விட்டால் கொஞ்சம் சமாதானமாக இருக்குமா, மடக்குன்னு குடிக்கவும் முடியாதான், உதிரணியாக பாலை விடலாம். நான் ஜலம் கூட விடலையே அப்படிங்கிறாள் ஆச்சாரியாள். அதுபோல அப்பாவுக்கு நான் மரண சமயத்தில் ஒரு உதிரணி பாலும் விடலே, அவருக்கு ஒரு அக்னிதானமும் நான் பண்ணலையே. கின்னுதஸ்ய மயா காரியம் துர்ஜாதேன மகாத்மனஹா. நான் ஒரு சம்ஸ்காரமும் ஒரு உபயோகமும் இல்லாத இப்படி ஒரு பிள்ளையா போயிட்டேனேடா பரதா. யோமிருத்தோ மமசோ கேனே. ஒரு உபயோகம்தான், என்னால் அவர் உயிர் போச்சு, அதுதான் என்னால் ஆன உபயோகம் அவருக்கு. அப்பாவுக்கு நான் என்ன பண்ணினேன்னால் என்ன நினச்சி அவர் உயிரை விட்டார், அதுதான் நான் பண்ணது அப்பாவுக்கு. யோமிருத்தோ மமசோ கேனே மயா சாபி ந சம்ஸ்கிருதா. ஆனால் பரதா நீ பாக்யசாலி. அஹோ பரத சித்தார்த்தா ஏன ராஜா த்வயானகா. நீ ரொம்ப பாக்யசாலிடா பரதா. சத்ருக்னேன ச சர்வேஷு பிரேதகிருத்தியேஷு சம்ஸ்கிருதா. அப்பாவுக்கு செய்ய வேண்டியதானே
இந்த ஈமக்கடனில் அந்த கடனை நீங்கள் போக்கினுட்டே, அப்பாவுக்கு பிள்ளையாக இருந்து ஒரு பிள்ளை என்ன செய்யணுமோ அதை நீங்கள் பண்ணிவிட்டேல், நீ ரொம்ப பாக்கியசாலி பரதா. நிஷ்பிரதானாமனேகாகிராம் நரேந்திரேண வினா கிருதாம் நிவத்த வனவாசோபி நாயோத்தியாம் கந்துமுத்சகே. இதோ ஆயிடுத்து, 14 வருஷம் ஆயிடுத்து சித்திரக்கூட்டம், இன்னும் சில வடங்கள் போயிட்டு வனவாசத்தை முடிச்சுட்டு வரலாம்னு எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்ததே அயோத்தியில் பரதா. இனிமே நான் எதுக்குடா வரணும் அயோத்திக்கு? வந்தால் நான் யாரை பார்ப்பேன்? அவரை பார்க்கணுங்கிற ஒரு வேகத்தில் தானே நான் அயோத்திக்கு வரணும்னே வனவாசத்தை முடிச்சுட்டு ஆசைப்பட்டேன். இனிமே அவரே இல்லாத அயோத்திக்கு நான் ஏன் வனவாசத்தை முடிச்சுன்னு வரேன்? சமாப்த வனவாசம் அயோத்தியாயாம் பரந்தவ கோணுசா சிஷ்யதி புனः தாத்தே லோகாம் தரங்கதே. பரதா, உனக்கா இருக்கட்டும் எனக்கா இருக்கட்டும் நல்லதை சொல்லிகிட்டே இருப்பாரு. நான் இல்லைன்னா யாரும் சொல்ல மாட்டாளாடா. அப்பா நான் சொல்கிறேன் கேட்டுக்கோன்னு நல்லதை சொல்லுவாளே. பரலோகத்துக்கு அவர் போயிட்டாரே, இனிமே நமக்கு நல்வழி யாருடா சொல்லுவா? பரதா, நன்னா இருந்தால் பங்கு போட்டுக்க வருவாள், அந்த சுகத்தில் பங்கு போட்டுக்க வருவாள். நன்னா இருக்கிறதுக்கான வழியை யாரும் சொல்லிக் கொடுப்பா? பையன் திட்டினாலும் அப்பாவோ அம்மாவோ தான் சொல்லுவாள், நீ நன்னா இருக்கணும், என்னை திட்டினாலும் பரவாயில்ல, ஏன்னா உனக்கு பிடிக்காத போனாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறேன் கேள் அப்படின்னு நமக்கு நல்லது சொல்கிறதுக்கு அப்பாவுக்கு மேலே யாரா உண்டு பரதா? கோணு சாசிஷ்யதி புனः தாத்தே லோகாம் தரங்கதே புராப்ரேக்ஷ சுவருத்தாம் மாம் பிதா யான்யாக சாந்தோயன்னே வாக்கியானி தானி ஸ்ரோஷ்யாமி குதா ஸ்ரோத்ர சுகான். அப்பா பேசினா காதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்குமேடா. நம்மளை கூப்பிடுறதோ பேசுகிறதோ இனிமே அதுபோல் காதுக்கு இனிமையாக யாரா பேசுவாள் பரதா? நமக்கு தேனொழுக நம்மளை பேசுவாரே, அன்போடு கொஞ்சுவாரே, அதட்ட வேண்டிய சமயத்திலையும் அதட்டி நமக்கு நல்வழிப்படுத்துவாரே. ஏவமுக்த்வா சபரதம் பாரியாம் அபேத்ய ராகவः உவாச சோக சந்தப்தः பூர்ணச்சந்திர நிபானனாம். பூர்ணச்சந்திரன் போன்ற முகமுடையதான அந்த ஸ்ரீராமன் இப்படியெல்லாம் பரதனை பார்த்து சொல்லிவிட்டு சீதையை பார்த்து சொல்ல ஆரம்பித்தார். உவாச சோக சந்தப்தः பூர்ணச்சந்திர நிபானனாம் பாரியாம் அபேத்ய ராகவா. உடனே சீதையை பார்த்து சொல்கிறாள், சீதே இனிமே மாமனார் இல்லையே உனக்கு, மாமனார் போயிட்டாராமே. சீதே மிருதஸ்தே ஷுரஹா, சீதே மாமனார் போயிட்டாராமே. உடனே லக்ஷ்மணனை கூப்பிட்டு சொல்கிறாள், பித்ராஹீனோசி லக்ஷ்மணா, லக்ஷ்மணா உனக்கு அப்பா இல்லையாமேடா, சீதே உனக்கு மாமனார் இல்லையாமே, போயிட்டாலாமே அப்படிங்கிற. தனக்கு அப்பாங்கிறது நெருங்கின உறவா, சீதைக்கு மாமனார்னு சொல்கிறது நெருங்கின உறவா? ராமன் கேட்கறதே, வெளிக்கேற எப்படி வேணாலும் கேட்டு போட்டோம், ராமன் கேட்கறதே தனக்கு அப்பாங்கிறது தானே ராமனுக்கு நெருங்கின உறவு. சீதைகிட்ட போய் மாமனார்னு சொல்கிறாரே, என்ன காரணம்னால் அந்த சம்பந்தத்தை சொன்னால் தான் அழுக வரும். இதுக்கு பேர் ஆத்துராஸ்வாசனம்னு பேர். ஒருத்தர் போயிட்டாலானால் அவளை நினச்சி 2 பொட்டு கண்ணீர் விடணும். அந்த வீட்டில் 10 நாளைக்கு சிரிச்சுண்டு கும்மி கோலாட்டம் போட்டுண்டு பூரி பொரிச்சு சாப்பிட்டுண்டு இதான் சமயம் 10 நாளைக்கு சும்மா இருக்கும்னு கண்ட டிஃபன்லாம் பண்ணி சாப்பிட்டுண்டு பிடிச்சதெல்லாம் கொண்டாடக்கூடாது, பாயசம் வச்சு சாப்பிட்டுண்டு அவளை நினச்சி கண்ணீர் விடணும். கண்ணீர் விடுறா போல் பேசணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசணும். அந்த ஆத்மா அங்கே தான் இருக்கும்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. 10-12 நாளைக்கு அவளை நினச்சி கண்ணீர் விட்டோமானா, ஐயோ நம்மளை நினச்சி வருத்தப்படுறாளே, வா நன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு போகும். சிரித்து கும்மி கோலாட்டம் போட்டுட்டு பூரி பொரிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாலானால், அடப்பாவிகளா உங்களுக்காக வாழ்நாள் முழுக்க நான் உழைச்சேனே, நான் போனதை இப்படி கொண்டாடுறேலா, நன்னா இருப்பேலான்னு கேட்டுட்டே போகுமா. அதுதான் அப்புறம் ஜாதகத்தை பார்த்தா பித்ருசாபம் பிரேத சாபம்னு வெளிப்படும். அந்த 10 நாளைக்கு துக்கத்தை கொண்டாடணும். வைத்தியநாத தீட்சிதீயங்கிற கிரந்தத்தில், தர்மசாஸ்திர கிரந்தம், அதில் ஆத்துராஸ்வாசனம்னு ஒரு கண்டம், அதில் சொல்கிறால் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி விசாரிக்கணும், அழக வரா போல பேசணும், அவளுடைய குணங்களை பேசணும். பிராக்குண கதனம்னு பேர். அதை தான் மருவி அந்த பிராக்குண கதனம்ங்கிறது தான் மறிவறி பிளாக்கணம் பாடுறது அப்படின்னா. தமிழில் கிராமங்களில் ஒப்பாரி வைக்கிறதே பிளாக்கணம் பாடுறா அப்படின்பா. யாராவது அழுதா கூட சும்மா பிளாக்கணம் பாடாதே அப்படின்பா. பிளாக்கணம்னா என்ன? பிளாக்காய பிளாக்கணம்ங்கிறதுக்கு. பிளாக்கணம்னா என்னென்னால் பிராக்குண கதனம்னு பேர். முன்னாடி உள்ளதான அவளோட நல்ல குணத்தை சொல்கிறதுக்கு தான் பிராக்குண கதனம்ங்கிறது தான் மருவி அப்புறம் பிளாக்கணம்னு ஆயிடுது. அதை சீதையை பார்த்து கேட்குறாள், உனக்கு அருமையான மாமனார் அவர் போயிட்டாராமே சீதைன்னார். உடனே அவள் அழறாள். எங்கள் அப்பா போயிட்டாராமேன்னு அவள்கிட்ட போய் சொன்னான். நீரே அழுதுக்கோம்பாள். எங்கள் அப்பான்னு அவள்கிட்ட போய் சொல்லக்கூடாது, உன்னோட மாமனார்னு சொன்னால் தான் அவளுக்கு சம்பந்தம் ஏற்படும், அப்போ தான் கண்ணீர் வர்.
சீதே மிருதஸ்தே ஸ்வசுரஹா பித்ராஹீனோசி லக்ஷ்மணா. லக்ஷ்மணா அப்பா இல்லாத போயிட்டியாமேடா அப்படிங்க. இவருக்கும் தானே அப்பா இல்லை, சீதைக்காவது மாமனார், நீ அப்பா இல்லாத பிள்ளையா போயிட்டியேடா லக்ஷ்மணா அப்படின்னு லக்ஷ்மணனை பார்த்து கேட்குறாரே. அப்பா இல்லையாத பிள்ளையா போயிட்டோமேன்னு தானே சொல்லணும். லக்ஷ்மணா நம்ம அப்பா இல்லாத பிள்ளையா போயிட்டோமேன்னு சொல்லணும். பதஸ்வாரஸ்யம் ஸ்ரீமத் ராமாயணம். லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறாள், லக்ஷ்மணா நீ அப்பா இல்லாத பிள்ளையா போயிட்டேன்னா அப்போ எனக்கு அப்பா இருக்காருன்னு தானே அர்த்தம். நீ அப்பா இல்லாத பிள்ளையா போயிட்டேன்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு வியாக்கியானம், கோவிந்தராஜ வியாக்கியானம், அப்பா போல என்னை பார்த்துக்க லக்ஷ்மணா, நீ இருக்கே உனக்கு தான் அப்பா போயிட்டார்னு சொன்னாலாம். அப்பா போல ஒரு அப்பா இருந்தால் என்ன பண்ணுவார்? அழகாக வீடு கட்டி கொடுப்பார், யோகக்ஷேமத்துக்கு கவலை இல்லாத பண்ணி கொடுப்பார். அதுபோல் சித்திரக்கூடத்தில் வந்து அழகாக உடஜம் கட்டி எனக்கும் சீதைக்கும் வேண்டியதெல்லாம் ஒரு புள்ள மாட்டு பொண்ணுக்கு செய்கிறா போல தம்பியா இல்லை நீ. ஒரு புள்ள மாட்டு பொண்ணுக்கு ஒரு அப்பா எப்படி செய்வாரோ அதுபோல் நீ செய்கிற லக்ஷ்மணா, எனக்கு அப்பா இருக்கார், உனக்கு தான் அப்பா போயிட்டார்னு சொன்னாராம். சீதே மிருதஸ்தே ஸ்வசுரஹா பித்ராஹீனோசி லக்ஷ்மணா பரதோ துக்கமாச்சஷ்டா சொர்க்கதம் பிருத்திவீபதிம். சொர்க்கத்துக்கு போயிட்டார் நம்ம சக்கரவர்த்தியார்னு சொல்லி, ததோ பகுகுணம் தேஷாம் பாஷ்பம் நேத்ரேஷ்வஜாயதா ததா ப்ருவதி காகுத்ஸ்தே குமாராணாம் யசஸ்வினாம். 4 பேர்களுமா அந்த பிரபு சக்கரவர்த்தியாரோட குணங்களை சொல்லி கதறினாள். ததஸ்தே பிராதரஸ் சர்வே பிருஜமாஸ்வாஸ்ய ராகவம் அப்ருவன் ஜகதி பர்த்துஹு கிரியதா முதகம் பிதுஹு. லோகநாதரான அப்பாவுக்கு சக்கரவர்த்தியாருக்கு தர்ப்பணம் செய்வோம் லக்ஷ்மணா, அதுக்கான ஏற்பாடுகளை செய்யின்னு சொல்ல, சஹ சீதா சுசுரம் ஸ்ருத்வா சொர்க்கலோககதம் நிருபம் நேத்ராபியாம் அஸ்ருபூர்ணாபியாம் அசகன் நேக்ஷித்தும் பதிம். உடனே சீதை இப்படி கேட்டதுமே சீதையும் கண்ணீர் விட்டு கண்ணீரோட ராமனை பார்க்க கூட முடியாதவளாக இருந்தாலாம். நேத்ராபியாம் அஸ்ருபூர்ணாபியாம் அசகன் நேக்ஷித்தும் பதிம். அப்போ அழுகையில எழுத்தாப்பில் இருக்கிற ராமன் கூட தெரியலையா, அப்படி அழுதாள் சீதை அப்படின்னு. சாந்த்வயித்வாது தாம் ராமஹாருதம் தீம் ஜனகாத்மஜாம். அப்புறம் அவள் அழற சீதையை சமாதானப்படுத்தி, உவாச்ச லக்ஷ்மணம் தத்ரே துக்கிதோ துக்கிதம் வச்சா. லக்ஷ்மணன் அவ்வளோ அழமாட்டா, ஏன்னா அப்பையிலேருந்தே அவருக்கு ராமனுக்கு இப்படி ஒரு கேடு பண்ணிவிட்டாரே தசரதர்னு அபிப்பிராயம் இல்லை. தசரதர்கிட்ட அயோத்தியிலேயே அவரை தூக்கி ஜெயிலில் போடுவேன்னு சொன்னவர் லக்ஷ்மணன். ஆனாலும் இங்கே அப்பா போயிட்டாருன்னு அப்போவாது 2 போட்டு கண்ணீர் விடுறானான்னு ராமன் பார்க்குறார். லக்ஷ்மணனே அவங்க அப்பா போயிட்டாரா மேடா உனக்குன்னு. அப்புறம் லக்ஷ்மணனை கூப்பிட்டு, லக்ஷ்மணா நம்ம அவசியம் செய்யணும் அவருக்கு. சீதையும் சமாதானப்படுத்தி லக்ஷ்மணனையும் கூப்பிட்டு, நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை பிதர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு லக்ஷ்மணா. நம்ம வந்து என்ன சாப்பிட்றோம், இங்கே இங்குதி பின்யாகம் தான் சாப்பிட்றோம். இழந்த பழத்தோட சத்தும் இங்குதி விருட்சம்னு ஒரு விருட்சம், அது வேப்பங்காயை போல ஆமணக் அந்த காய், அதை தான் பிசைஞ்சு இப்போ பிண்ட பிரதானம் பண்ணணும். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் பிதர்களுக்குன்னு சொல்லியிருக்கு. ஆனயங்குதி பின்யாகம் சீரமாகார சோத்தரம் ஜலக்கிரியார்த்தம் தாத்தஸ்யே கமிஷ்யாமி மகாத்மனா. அதை எடுத்துன்னு வான்னு லக்ஷ்மணனை அமைச்சு கொண்டு லக்ஷ்மணனும் வர வா மந்தாகினிக்கு போன்னு சொல்லி அந்த அந்த பிதிர்காரியத்தில் எப்படி செய்யணுமோ அதெல்லாம் ராமாயணம் சொல்கிற. சீதை நீ முன்னாடி போ, லக்ஷ்மணா நீ அதுக்கு பின்னாடி வா, அந்த லக்ஷ்மணா உனக்கு பின்னாடி நான் வரேன். சின்னவாள் முன்னாடி போகணுமா, பெரியவாள் பின்னாடி வரணுமா. சீதா புரஸ்தாத் விரஜது தொமேவாபிமதோ விரஜ அகம் பஷ்சாத் கமிஷ்யாமி கதிர்ஹேஷா சுதாருணா. இது பித்திருக்காரியத்துக்கான தர்மம். தேவகாரியத்தில் மாமியை முன்னாடி போய் சொல்லுங்க, நீங்கள் பின்னாடி போங்கன்னு சொல்லக்கூடாது. ஒரு ருத்ரேகாசினிலேயோ ஒரு மகாருத்ரம் இல்லை ஏதாவது ஒரு ஷஷ்டி பூர்த்தியிலையோ பண்ணுறது மாமியை முன்னாடி போங்கன்னு சொல்கிறது, மாமாவை பிரதட்சணம் பண்ணுங்கன்னு சொல்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஆகாத காரியம். மாமா தான் முன்னாடி வரணும், மாமி தான் பின்னாடி போகணும். பிதிர்காரியங்களில் தான் மாமி முன்னாடி வரணும், சின்னவா முன்னாடி வரணும், தம்பி வரணும், அப்புறம் அண்ணா வரணும். தத்தோ நித்யா. ராமாயணம் தர்மசாஸ்திரமாக இருக்கிறதுனால கதையோடு கூட நமக்கு நம்ம பழக்கத்தையும் சொல்லித்தரது. தத்தோ நித்யானுகஸ்தேஷாம் விதிதாத்மா மகாமதி மிருத்தாந்தஷ்ச சாந்தஷ்சே ராமேச்ச திருடபக்திமானே சுமந்திரஸ்தையின்றுபசுதைஹி சார்த்தமாஸ்வாஸ்ய ராகவம் ஆவாதரயதாலம்பியே நதீம் மந்தாகினீம் சிவாம். இந்த பிராதாக்கள்லாம் அழுதுண்டே இருக்கால். இங்குதி புண்ணியாகமும் வந்துடுத்து கிளம்பலாம்ங்கிறார், ஆனாலும் அழறார்.
அங்கே யாராவது ஒரு பெரியவாள் இருந்து தானே சமாதானப்படுத்தி வாங்குவாழா, அது இங்கோ இப்போ கர்மா பண்ணுவோம் அவருக்குன்னு சொல்லுவா. அதுபோல மகாபக்தரான் இந்த குடும்பத்துக்கு சுமந்திரர். எப்போதும் அவளை அனுசரிக்கிறவாளாம். நித்யானுகா, குலத்தில் தலைமுறையாய் கைங்கரியம் பண்ணுறவராம். விதிதாத்மா, ஆத்மஸ்வரூபத்தை அறிஞ்சவராம். மகாமேதாவியா, மகாமதிகி, மிருதுவானவராம். இவாளோட ரொம்ப இணக்கமுடையவராம். இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகங்கள்லாம் உடையவராம். தாம்தஷ்சே சாந்தஷ்சே, எல்லாத்துக்கும் மேலே ராமனிடத்தில் திருடமான பக்தி உடையவராம். ராமேஜ திருடபக்திமானை. இவ்வளோ ஒரு ஸ்லோகம் முழுக்க சுமந்திரோட குணத்தை சொல்லிவிட்டு, ததோ நித்யானுகஸ்தேஷாம் விதிதாத்மா மகாமதிஹி மிருதுர்தாம்தஷ்ச சாந்தஷ்சே ராமேஜ திருடபக்திமானே சுமந்திரஹா. இவ்வளோ பெருமை வாய்ந்த இந்த சுமந்திரர் இந்த சகோதராலெல்லாம் சமாதானப்படுத்தி சார்த்தமாஸ்வாசிய ராகவம் நிருபசுதைஹி, அஜாக்களோட குழந்தையில சமாதானப்படுத்தி வாங்கோ மந்தாகினிக்கு போகலாம்னு அழிச்சின்னு போறார். அவாதாரயதாலம்பியே நதீம் மந்தாகினிம் சிவாம். பரம மங்களமான இந்த கங்கைக்கு தான் மந்தாகினின்னு ஒரு பேர். சித்திரக்கூட்டத்தில் ஓடுறார். உயர்ந்த தீர்த்தம் சிவோதகம். தே சுதீர்த்தாம் ததः கிருச்சாம் உபாகம்ய யசஸ்வினः நதீம் மந்தாகினீம் ரம்யாம் சதா புஷ்பித கானனாம் சீக்கிரஸ்ரோத சமாசாத்தியே. அவளுக்கு என்ன பெருமைன்னால் வேகமாக தான் போவாளாம். மொள்ள போத்தறியாதான் அவளுக்கு. காவேரி போல பாக்கி நதிகளை போல மொள்ள போத்தறியாதான். எடுத்தா வேகம் தானா அந்த கங்கைக்கு. சீக்கிரஸ்ரோத சமாசாத்தியே தீர்த்தம் சிவமகர்தமம். சிவ நிர்மால்யமாவல். அப்பேற்பட்ட மந்தாகினிக்கு சிசுஜுஹு ததுதகம் ராஜ்ஞே ததஹாயே தத் பவிஷ்யதி. இங்கே வந்து ஸ்நானம் பண்ணி ஜலங்களெல்லாம் எடுத்து சக்கரவர்த்தியாரே உங்களுக்கு இந்த ஜலம் ஆகட்டும்னு கங்கா ஜலத்தை எடுத்து அள்ளி விடுறாள் சகோதரா. பருஹ்யச மஹீபாலஹா ஜலபூரித மஞ்சளிம் திசம் யாம்யாம் அபிமுகா ருதன்னே வச்சனம் அப்ரவீத். அழுதுண்டே தெற்கு திக்க பார்க்க ராமனும் லக்ஷ்மணனும் ஜலத்தை எடுத்து விடுறாள் அந்த மஹீபதிக்கு. ராஜன்னே, உங்களுக்கு எங்களால் முடிஞ்சது இந்த கங்கா ஜலம். ஏதத்தே ராஜசார்தூலே விமலம் தோயம் அக்ஷயம். நாங்கள் விடுற இந்த கங்காஜலம் உங்களுக்கு அக்ஷயமாக இருக்கட்டும். பித்ருலோககதஸ்யாத்யே மத்தத்தம் உபதிஷ்டது. இந்த ராமன் விடுறதான ஜலம் உங்களுக்கு திருப்தியாக ஆகட்டும். மத்தத்தம், ராமன் சொல்றால் எங்கையால் விடுற இந்த கங்காஜலம் உங்களுக்கு பூர்ண திருப்தியை கொடுக்கட்டும். ததோ மந்தாகினி தீராதி பிரத்யுத்தீரிய ச ராகவஹா பிதுஷ்சகார தேஜஸ்வி நிவாபம் பிராதர்பிஸ் சகே. பிராதாக்களோட ஸ்நானங்கள்லாம் பண்ணி தர்ப்பணங்கள்லாம் பண்ணி ஐங்குதம்பதரி மிஸ்ரம் பிண்யாகம் தர்பசம்ஸ்தரே. தர்பையெல்லாம் போட்டு இந்த இலந்த பழம் இங்குதி பிண்யாக்கத்தெல்லாம் பிசைஞ்சு பிண்டமாக நியஸ்ய ராமஹா சுதுக்கார்த்தஹா ருதன்வச்சனம் அப்ரவீது. அழுதுண்டே வச்சாரா. ராஜன்னே, நீங்கள் தங்க தாம்பாலத்தில் உயர்ந்த பக்ஷங்களும் போஜ்யங்களும் சாப்பிட்டவால். ஆனால் இந்த வனவாசியான ராமன் என்னால் முடிஞ்சது நான் சாப்பிட்றத தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு இருக்கே. அதனால இந்த இலந்த பழத்தை பிண்டமாக வைக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கணும். இதம் புங்க்ஷ்வ மகாராஜே பிரீத்தோ யதசனாவயம். ஏன்னா நான் என்ன சாப்பிட்றேனோ அதை தான் பிதர்களுக்கு தேவர்களுக்கு கொடுக்கணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. நான் இப்போ இதை தான் சாப்பிட்டுன்னு இருக்கேன் சித்திரக்கூட்டத்தில், அதை உங்களுக்கு தரேன். எதன்னம் புருஷோஸ்னாதி ததன்னாஸ்தஸ்ய தேவதாக. எதை புருஷன் சாப்பிட்றானோ அதை தேவதைகளுக்கு சமர்ப்பிக்கணும், பிதர்களுக்கு சமர்ப்பிக்கணும். வேதம் சொல்கிறத இங்கே கொஞ்சம் மாற்றி சொல்கிறார் ஸ்லோகத்தில் வால்மீகி. எதன்னாத் புருஷோபவதி ததன்னாத் தஸ்ய தேவதாக அப்படின்னு வேதம் சொல்கிறது. எதன்னம் புருஷோஸ்னாதி. இங்கே ஸ்லோகம் எப்படி இருக்கு, கொஞ்சம் வேதத்தோட பரிமளத்தோட. ததன்னாத் தஸ்ய தேவதாக ததஸ்தேனைவ மார்கேனே பிரத்யுத்திரிய நதி தட்டாத்து ஆருரோகணர வியாக்ரஹா ரம்யசானும் மகீதரம். உடனே இந்த பிண்ட பிரதானங்கள்லாம் பண்ணிவிட்டு புருஷோத்தமனான அந்த ஸ்ரீராமன் நதியில் கைகாலெல்லாம் அலம்பிண்டு அனுஷ்டானத்தை பிதர்காரியங்களை முடிச்சுட்டு அந்த மலையை குன்றுல ஏறி தன் உடஜத்துக்கு வந்தார். ததா பர்ணகுட்டி துவாரம் ஆசாத்திய ஜெகதீபதிஹி. லோகநாதனான அந்த ஸ்ரீராமன் அந்த குடிச வாசலில் வந்து பிதர்காரியம் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு கையில் லக்ஷ்மணனையும் ஒரு கையில் பரதனையும் பிடிச்சி இழுத்து கட்டின்றாராம். பரிஜக்ராக பாகுபியாம் உபௌ பரத லக்ஷ்மணோ. இங்கே வா லக்ஷ்மணா பரதான்னார், இழுத்து கட்டினார்.
தேஷாம் துருததாம் சப்தாதி பிரதிஸ்ருத்யோ பவத்கிரௌ. ஹோன்னு வாயிட்டு அழுதாராம். இவ அழுததான இந்த சப்தம் பிராதாக்களும் கூட அழ எதிர் மலையில எதிரொலிச்சு சிங்கம் கர்ஜிக்கிறா போல இருந்துதான். தேஷாம் து ருததாம் சப்தாதி பிரதிஸ்ருத்யோ பவத்கிரோ பிராத்ருணாம் சகவை தேஹ்யா சிம்ஹானாம் நர்ததாமிவே. குகை வாசல்லேருந்து சிங்கம் கர்ஜிச்சா எப்படி காடு முழுக்க கிடுகிடுக்குமோ அதுபோல சீதையோட பிராதாக்களோட ராமன் பரதனையும் லக்ஷ்மணனையும் இழுத்து கட்டின்றார்னா. சத்ருக்ன சகோதரன் இல்லையா? வால்மீகி போக்கிரியா இருந்த ரிஷியா இருந்தா விட்டுட்டார்னு சொல்லலாம். இவர் மகாத்மா பரமபக்தர். அதை ஏன் சொல்லலை? சத்ருக்னையும் சேர்த்து சொல்ல வேண்டாமா அப்படின்னால் சத்ருக்னன் ஞானி. இந்த கூட்டத்துக்கு வரமாட்டார். அவர் இந்த அழறது சிரிக்கிறது அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. அவர் குணாதீத நிலையில இருக்கிறவர். அவர் அழறது சிரிக்கிறது, போனவாள் நினைச்சு அழறது, இருக்கிறவாள் நினைச்சு குதூகலிக்கிறது, இந்த நிலையெல்லாம் தாண்டினவர் அவர். அதனால யதார்த்தமான கிரந்தம் சத்தியமான கிரந்தமா இருக்கிறதுனால ஸ்ரீமத் ராமாயணம் சத்ருக்னையும் இழுத்துண்டார்னு சொல்லாம பரதனையும் லக்ஷ்மணனையும் இழுத்து கட்டின்றார். இவாள்லாம் லோகத்தில் இருக்கிறவாள், அவர் லோகாதீதமான நிலையில் இருக்கிறவாள். வால்மீகி அது கரெக்டாக என்ன சொல்லணுமோ அதை சொல்றார் பாருங்க. விட்டும் போகாத சொல்ல வேண்டியதையும் சொல்றார். பரிஜக்ராக பாகுபியாம் உபௌ பரத லக்ஷ்மணோ பிராத்ருணாம் சகவே. அவர் ராமநாம நிஷ்டர். அவர் ராமநாமத்தை தவிர அவருக்கு வேற ஒன்றும் தெரியாது. சத்ருக்னன்னு அத்தியாத்ம ராமாயணம் சொல்றது. பிராத்ருணாம் சகவைதேஹ்யா சிம்ஹானாம் நர்ததாமிவே மகாபலானாம் ருததாம் குர்வதாம் உதகம் விதுஹு விஜ்ஞாய துமுலம் சப்தம் திரஸ்தா பரத சைனிகாக. இப்படி வாழறதும் இவா சப்தத்தை எதிரொலிக்கிறதும் மலைகள்ல இதை கேட்டதும் பரதனோட சைன்யங்கள் இருக்கே பின்னாடி தான் வராளவா. சகோதரால் முன்னாடி வந்துவிட்டால் இந்த சப்தத்தை வச்சுட்டே சகோதரால் 2 பேரும் சேர்ந்து விட்டால் ஆஹாஹா வா 2 பேரும் சேர்ற அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கணும்னு ஆசைப்பட்டோமே. இப்போ சேர்ந்துட்டால் போல இருக்கே, அழற சப்தம் பிரதித்வனிக்கிறதே, சீக்கிரம் போகணும் அதை பார்க்கணும்னு அந்த சைன்யங்கள்லாம் ஓடி வரதான். அந்த சப்தம் எந்த பக்கம் வருதோ விஜ்ஞாய துமுலம் சப்தம் திரஸ்தா பரத சைனிகாக அப்ருவம் ஸ்டாபி ராமேனே பரதா சங்கதோ த்ருவம் தேஷாமேவ மகான் சப்தா சோச்சதாம் பிதரம் விரதம். அப்பா போயிட்டாருங்கிற செய்தியை பரதன் சொல்லிவிட்டார். தெரிஞ்சு போயிடுத்து போல இருக்கு ராமனுக்கு. அழறார். அந்த சப்தம் எதிரொலிக்கிறது. உடனே ராமன் அழறதை பார்த்து சகோதராலும் அழறா. அடாடா இந்த நேரம் போகணுமே, நம்மளும் கூட இருக்கணுமேன்னு ஓடி வரார். அதவாசாம் பரித்யஜ்யே தம் சர்வேபிமுகாஸ்வனம் அப்யேக மனசோ ஜக்முஹு யதாஸ்தானம் பிரதாவிதா. ஒரு மனசோட ராமனை நினைச்சுட்டே ஓடி வராலாம். இந்த சைன்யம் ஓடி வரதுல காட்டில் இருக்கிற மிருகங்கள்லாம் ஓடுறதான். பெண் யானையை அழிச்சுட்டு ஆண் யானை இந்த காட்டில் இருக்க வேண்டாம், இவ கொட்டும் தாங்காது, அடுத்த காட்டுக்கு போயிடுவோம்னு அது அழிச்சுன்னு போயிடுதான். ஹைரண்யேர் கஜைரண்யே ரதைரண்யே ஸ்வலங்கிருதைஹி சுகுமாராம் ஸ்ததைவான்யே பத்பிரேவ நராயுஹு அச்சிரப்ரோஷிதம் ராமம் சிரவிப்ரோஷிதம் யதா திருஷ்டுகாமோ ஜனः சர்வோ ஜகாம சஹசாஸ்ரமம் भ्रातॄणां तुरितास्ते तु द्रष्टुकामाः समागमं यहुर्बहुविधैर्यानैः खुरणेमि समाकुलैः सा भूमिर्बहुभैर्यानैः खुरणेमि समागता मुमोचतु मूलं शब्दं दौरिवाभ्रसमागमे तेन वित्रासिता नागाः करेणु परिवारिताः. नागाहन्ना यानैः, करिणहन्ना பெண் யானைக, நாகஹான்னா ஆண் யானைக. ஆண் யானைகள்லாம் பெண் யானையை அழிச்சுட்டு இங்கே இருக்க வேண்டாம், இவாளோட பெரிய கூட்டம் வந்துட்டு இருக்கீங்க, அதுகள்லாம் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கும் சமாதானமாய். அதனால தான் காட்டில் இருக்குது. அது நம்மளோட இருக்க இஷ்டப்படலை, நிம்மதியாக இல்லை நம்மளாம்ங்கிறதுனால தான் அது காட்டில் நிம்மதியாக இருப்போம்னு இருக்குது. கரேணு பரிவாரிதாக ஆவாசையும் தோ கந்தேனே ஜக்முரம் வனம் ததா. அடுத்த காட்டுக்கு போயிடுதான். இன்னும் பாக்கி பன்றிகளும் எருமைகளும் சர்ப்பங்களும் குரங்குகளும் எல்லாம் அடுத்த காட்டுக்கு ஓடி போயிடுது. வராக மிருகசங்காஷ்சே மகிஷாக சர்ப்ப வானராக வியாகிரகோகர்ணக வயா வித்ரேசுஹு விஷதேசக. ஏன்னா பெரிய கூட்டம் வருது சைன்யம், பரதனோட சைன்யம். ரதாங்க சாஹ்வனத்யூஹா ஹம்சாஹ காரண்டவாப்ளவாக. பட்சிகள்லாம் இந்த சப்தத்தை கேட்டுட்டு கொத்தா எல்லாம் பறக்கிறதா ஆகாசத்தில். ஆகாசம் முழுக்க பட்சிகளால் நிறைஞ்சிருந்து தான். சித்திரக்கூட்டம் கீழே பூமி முழுக்க பரதன் சைன்யத்தால் நிறைஞ்சிருந்து தான். வால்மீகி இப்படி வர்ணிக்கிறார். ததா பும்ஸ்கோலிகா க்ரௌஞ்சா விசம்ஞாபேஜிரே திசா தேன சப்தேன வித்ரஸ்தைஹ ஆகாசம் பக்ஷிபிர்விருதம் மனுஷ்யைராவிருதா பூமி உபயம் பிரபவூ ததா.
ஆகாசங்கள் மேலே பட்சிகளால் நிறைஞ்சிருந்தது, கீழே பூமியிலே இந்த யானைப்பட தேர்ப்படை மனுஷாலால் நிறைஞ்சிருந்தது. ஆகாசம் பக்ஷிபிர்விருத்தம் மனுஷ்யைராவிருதா பூமி அபயம் உபயம் பிரபவோ ததா ததஸ்தம் புருஷவியாகிரம் யசஸ்வி நம கல்மஷம் ஆசீனம் ஸ்தண்டிலே ராம். எல்லாம் ஓடி வந்துவிட்டால் ராமாசிரமத்துக்கு. எல்லா சைன்யங்களும் வந்தா பார்க்கணும்னு தான் வந்தா. ஆனால் பிராதாக்களை பிடிச்சிட்டு உடஜத்து வாசல்ல பூமியில் உட்காந்துட்டு ராமன் அழறதை பார்த்ததுமே தாங்கல்லையா. பார்க்கணும்னு வந்த அந்த ஜனங்களுக்கு ஆசீனம் ஸ்தண்டிலே ராமம் ததர்ஷ சகசாஜன விகர்கமான. இப்படி ராமன் காற்றிலே குடிச வாசல்ல பூமியில் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு அந்த கைகை நன்னா இருப்பாளா, அந்த கூனி நன்னா இருப்பாளான்னு ஜனங்கள் அங்கேயே கை சொடுக்க ஆரம்பிச்சுட்டாலாம். கை விகர்கமான கைகேயும் சகிதோ மந்தராமபி அபிகம்ய ஜனோ ராமம் பாஷ்பபூர்ண முகோபவத். எல்லாமா கண்ணும் கண்ணீருமா ராமன் முன்னாடி வந்து நிற்கிறதான். தான் நரான் பாஷ்பபூர்ணாட்சான் சமீக்ஷாத சுதுக்கிதானே பரியஸ்வஜத தர்மஜா பிதிருவன் மாதிருவச்சசா. சில பேர் வந்து ராமனுக்கு நமஸ்காரம் பண்ணுறாளாம், சில பேர்களை ராமன் இழுத்து வாரி அணைச்சு கட்டிக்கிறாராம். ச தத்ர காம்ஸ்சின் பரிஷஸ்வஜேன ராஹானராஷ்சகே சித்து தமபியவாதயன்னு. இந்த சர்க்கத்தோட கடைசி ஸ்லோகம். சகார சர்வான் சவயஸ் ச பாந்தவான் யதார்கமாசாத்திய ததா நிருபாத்மஜா ததஸ்ஸ தேஷாம் ருததாம் மகாத்மனாம் புவஞ்சகம் சானுதிதானயன் ஸ்வனஹ குஹாகிரீணாஞ்ச திசஷ்ச சந்ததம் மிருதங்க கோஷ பிரதிமோ விசுஸ்ருவே. ஜனங்கள்லாமும் அவளோட அழுகியோடு சேர்ந்துன்றதும் பூமியில் அழற ஜனங்களோட சப்தம் ஆகாசத்தில் எதிரொலிச்சு 2 மேகங்கள் கூடினா எப்படி இடி இடிக்குமோ சப்திக்குமோ, மிருதங்கங்கள் 100 பேர் சேர்ந்து வாசித்தா எப்படி அந்த மண்டபம் சப்திக்குமோ, அதுபோல மிருதங்க கோஷ பிரதிமோ விசுஸ்ருவே. அதுபோல் அந்த காட்டிலே சித்திரக்கூட்டத்திலே சப்தம் எதிரொலிச்சதுன்னு இந்த சர்க்கம் அதோட முடிகிறது. அடுத்த சர்க்கம் வசிஷ்டர் மாதாக்களோடு அங்கே வந்து சேர்ந்தார் அப்படின்னு. வசிஷ்டா புரதः கிருத்வா தாராம் தசரதஸ்ய ஜெய அபிசக்ராமதம் தேசம் ராமதர்சன ஹர்ஷிதா. பிரம்மபுத்திரரான வசிஷ்டருக்கும் ஆசையா ராமனை பார்க்கணும்னு, அந்த பகவான் வசிஷ்ட பகவானும் ராமனை பார்க்கணும்னு ராமதர்சன ஹர்ஷிதா. யாருக்கு ஆசை இருக்காது ராமனை பார்க்கணும்னு? அவரும் ஆசையோடு ராமன் இருக்கிற இடம் வந்தார் அப்படிங்கிறதோட இன்னைக்கு கதை. நாளைக்கு மேலே மாதாக்களை பார்த்து சுவாமி அவளையும் சமாதானப்படுத்துறது பரதராம சம்வாதம் அப்படின்னு 2 பேருமா பேசுறது. ஒரு 3-4 சர்க்கங்கள் ராமகீதைன்னு பகவத்கீதை போல ராமாயணத்தில் ஒரு கீதை, கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு கீதை போல ராமாவதாரத்தில் ஒரு கீதை பரதகீதைன்னு உயர்ந்த விஷயங்கள்லாம் சுவாமி பரதனுக்கு சொல்கிறார். அப்புறம் பாதுகையை கொடுக்கறது, பாதுகா பட்டாபிஷேகங்கள்லாம் இந்த நவாகத்தில் வரும். ஸ்ரீராமரோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணாசுதாப்தே கம்வாதி திவ்யாயுத சத்கராய வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. ஜானகீகாந்த ஸ்மரணம் சத்குரு ஆஞ்சநேய மூர்த்தி.